சரி, தெரியறது இல்லையா? ஸ்லைட் தெரியறதா? கிருதந்தாக கிருத் பிரத்யாக ஸ்வா லெப் துமுன் அப்படின்னு 3 பிரத்யம். பிரத்யத்தோட ரூபம் எப்படி இருக்கும், யூசேஜ் என்ன, எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், அது அதோட ரிசல்ட் ஸ்வா பிரத்யம் தாத்துக்கு பின்னாடி போட்டா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், இதெல்லாம் ஒரு பார்த்துட்டோம் நம்ம. ஸ்வா அண்ட் லெப் இது ஒரு பேர், ஒரு கப்பல். ஸ்வா அண்ட் லெப் பிரத்யம் சமானம் அர்த்தம் போதயதி கிந்து உபசர்கः यत्र नास्ति धातोः पूर्वं तत्र स्वा प्रत्ययः भवति, यत्र धातोः पूर्वम् उपसर्गः अस्ति तत्र लेप् प्रत्ययः भवति. उदाहरणं स्मरतिன்றதுனா ஸ்மிருத்வா அப்படினு சொல்லுவோம். இதே விஸ்மரதி அப்படின்றதுனா விஸ்மிருத்ய அப்படினு சொல்லுவோம். விஸ்மிருத்வா அப்படினு சொன்னா இட் இஸ் ராங். அதே மாதிரி லிகதி அப்படினா லிகித்வான்னு சொல்லுவோம். விலிகதி அப்படின்னு சொன்னா விலிக்ய அப்படின்னு சொல்லணும். கரோதி அப்படின்னா கிருத்வா, உபகரோதி உபகிருத்ய, அபகரோதி அபகிருத்ய, பகிஷ்கரோதி பகிஷ்கிருத்ய, திரஸ்கரோதி திரஸ்கிருத்ய, அலங்கரோதி அலங்கிருத்ய அப்படின்னு முன்னாடி உபசர்க்கமோ இல்ல உபசர்க்கம் மாதிரி வேற ஏதான ஒரு பிரிஃபிக்ஸ். உபசர்க்கம் அப்படின்னு சொல்றது ஒரு 22 விஷயம் தான். அது நான் என்னன்னா அந்த ஸ்லைட்ஸ்ல கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு, ஸ்வா பிரத்யம் லெப் பிரத்யம் பண்ண ஸ்லைட்ல. அதை தவிர சில விஷயங்கள்லாம் உபசர்கஸ்தானே அந்த இடத்துல பிரிஃபிக்ஸா யூஸ் பண்றோம். தோ இட் டஸ் நாட் கம் அண்டர் ஆக்சுவல் உபசர்க்கம் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள வரலைன்னாலும் இட் இஸ் அ பிரிஃபிக்ஸ். எந்த பிரிஃபிக்ஸ் இருந்தாலும் we are not supposed to use swa pratyam. And the other thing is swa lep and tumun pratyam to do verbs. I like to do, I am able to do, படிக்கிறதுக்காக விதேசம் போற, I go to foreign to study, அந்த மாதிரி அந்த to I go to temple for manashanti, to get manashanti, அந்த மாதிரி to get, to do, to be able to, able to do, அந்த மாதிரி to do verbs எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல தும் பிரத்யத்தை பிரயோகம் பண்ணி யூஸ் பண்றோம். பठना पठितुम्, अहं पठितुं शक्नोमि, अहं भाषणं कर्तुं शक्नोमि, अहं संस्कृतेन भाषणं कर्तुं शक्नोमि, अहं लेखितुं शक्नोमि, संस्कृतेन देवनागरी लिपिं प्रयुज्य लेखितुं शक्नोमि, अहं खादितुं शक्नोमि அப்படின்னு அகம் காதித்தும் இச்சாமி எந்த இடத்துல நமக்கு இது பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருதோ அந்த இடத்துல தும்னு பிரத்யஸ்ய பிரயோகா பவதி. இந்த ஸ்வா லெப் அண்ட் துமுன் இந்த மூணுமே ஒரு 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 குரூப், பிரத்யத்தோட ஒரு குரூப். என்ன குரூப் அப்படின்னு சொன்னா இதனுடைய ரிசல்ட் எப்பயுமே ஒரு அவ்யயமா இருக்கும். ஸ்வா துமுன் அண்ட் லெப் பிரத்யம் பிரயோகம் பண்ணும்போது the result is always an avyayam. That is patitva, likitva, vismritya, patitum, lekitum, ஸ்மர்த்தும் அப்படின்லாம் சொன்னோம்னா அது ஒரு அவ்யயம் பதம். அதுக்கு நமக்கு லிங்க பேதம், வசன பேதம், விபக்தி பேதம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அது. So that is one set of avyayam is over. The next set of avyayam is iktavatu pratyaya and ikta pratyaya. இக்தவத்து பிரத்யயா. சோ இதுல யூசேஜ் எப்படின்னு பார்த்துட்டோம். எந்த இடத்துல இதை யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா பாஸ்ட் டென்ஸ், நமக்கு பாஸ்ட் டென்ஸ் மீனிங் சொல்றதுக்கு நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஆஃப் கிவிங் பாஸ்ட் டென்ஸ் மீனிங் இஸ் இக்தவத்து பிரத்யயா. பாஸ்ட் டென்ஸ் கொடுக்கறதுக்கு லங்லகாரம். இப்ப பாராயணம் கூட பண்ணிட்டு இருந்த மாதிரி காதுல விழுந்தது. அபவத் அபவதாம் அபவன்னு, அபவஹா அபவதம் அபவத, அபவம் அபவாவ அபவாம அப்படின்னு லங்லகார ரூபம் பாஸ்ட் டென்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அந்த லங்லகாரஸ்ய ஸ்தானே பூதகால போதனார்த்தம், பூதகாலம் போதயித்தும், பூதகாலத்தை இண்டிகேட் பண்றதுக்கு நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிரயோகம் தான் இந்த இக்தவத்து பிரத்யயா. முதல்ல இக்தவத்து பிரத்யம் பத்தி பார்த்துடுவோம், அப்புறமா இக்த பிரத்யத்துக்கு போவோம். 2 பிரத்யமும் இந்த ஒரே ஃபைல்ல கவர் பண்றேன். சோ இதில் தமிழ்ல சொல்லணும்னா வினை எச்சம் அப்படின்னு சொல்லுவான்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவா. இத ஜென்ரலா பூதகாலம்க்கு யூஸ் பண்றோம். பூதகால போதன
இண்டிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் பின்னாடி இருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தோஸ் டீடைல்ஸ். சோ அகச்சத் அப்படிங்கிற ஸ்தானத்துல கதவான், அலிகத் அப்படின்னு சொன்னா லிகிதவான் அப்படின்னு சொல்லுவோம். இதே பாலகா கதவான் அப்படின்னு சொல்றோம். ஆனா பாலான்னு வரும்பொழுது கதவதி அப்படின்னு சொல்றதுனால கதவான் கதவதின்னு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே உங்களுக்கு வந்து நான் டிஃபரன்ஸை காமிச்சுட்டேன். அந்த இக்தவத்து பிரத்யம் போட்டு வர ரூபம் வந்து புல்லிங்கமா இருந்தா வேற மாதிரி இருக்கு, ஸ்ரீலிங்கமா இருந்தா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த இடத்துலயே டிஃபரன்ஸை காமிச்சிட்டதுனால பாயிண்ட் நம்பர் 1 இஸ் திஸ் இஸ் நாட் அன் அவ்யயம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெளிவாயிடுறது. ஏன்னா எல்லா இடத்துலயுமே பட்டு தாத்துவோட ஸ்துவா போட்டோம்னா எந்த இடமா இருந்தாலும் பட்டித்துவா தான் வரும். அதுல வந்து மாறுதலே கிடையாது. பாலகா பட்டித்துவா காததி, பாலாவா இருந்தாலும் பட்டித்துவா காததி தான். சோ அங்க பாலகாவா இருந்தாலும் பாலாவா இருந்தாலும் இந்த துவா பிரத்தையும் மாறவே இல்லை. பாலகா சம்ஸ்கிருதம் படித்தும் இச்சதி, பாலா சம்ஸ்கிருதம் படித்தும் இச்சதி. அந்த இடத்துல பாலகாவா இருந்தாலும் பாலாவா இருந்தாலும் படித்துங்கிறது மாறல. சோ அது வந்து நம்ம லிங்கத்துக்கு ஏத்த மாதிரி அது மாறல. இட் வாஸ் அன் அவ்யயம் சொல்லிட்டோம். இந்த இடத்துல பாலகா வித்யாலயம் கதவான், பாலா வித்யாலயம் கதவதி அப்படின்னு சொல்றோம். பாலா வித்யாலயம் அகச்சத்து அப்படிங்கிற ஸ்தானத்துல பாலா வித்யாலயம் கதவதி அப்படின்னு கதவான் கதவதி அப்படின்னு நம்ம வந்து ஒரு டிஃபரன்ஸ் லிங்கபேதம் காட்டுறதுனால இது வந்து முதல்ல டிஃபரன்ஸ் இருந்தாலே இட் இஸ் நாட் அன் அவ்யயம். அது ரூபம் எங்க மாறுறதோ அந்த இடத்துல இது அவ்யயம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து நமக்கு அவ்யயம் இல்ல அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பஷ்டமாயிடும். அவ்யயம் இல்லைன்னா நான் எதா இருந்தாலும் நமக்கு வந்து இந்த 3 கேட்டகரிக்குள்ளதான் போடணும். எனி வேர்ட் should be put in any one of these categories. Either it should be a noun or it should be a verb or it should be an avyayam. நவுனா இருக்கணும், நாமபதமா இருக்கணும். பாலக, பாலா, குருஹு, ஹரிஹி சப்த பாராயணம் பண்றீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதமா இருக்கணும், நாமபதமா இருக்கணும். இல்லைன்னா கச்சதி, கச்சதஹா, அகச்சத்து, கமிஷதி, கச்சது அப்படின்னு கிரியாபதம் சொல்றோம் இல்லையா, அந்த கிரியாபதமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அத்திர, தத்திர, குத்திர, நமஹா, வினா அதெல்லாம் சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு அவ்யயமா இருக்கணும். அத்யஸ்வஹா, பரஸ்வஹா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் அவ்யயம். சோ இந்த 3 கேட்டகரிக்குள்ளதான் நம்ம போட முடியும். இப்ப இந்த கதவான் கதவதியை எந்த கேட்டகரிக்குள்ள நம்ம போட போறோம் அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவ்யயம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறோம். ஏன்னா லிங்கபேதம் கொடுக்கறதுனால கதவான் கதவதின்னு டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால அவ்யயம் கிடையாது. சரி, நாமபதமா கிரியாபதமா இது அப்போ அப்படின்னு கேட்டா கிரியாபதம் இல்ல அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அன்னைக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஏன்னா கிரியாபதம் அப்படின்னு சொன்னோம்னா இப்ப பாருங்க, பாலகா வித்யாலயம் அகச்சத்து, பாலா வித்யாலயம் அகச்சத்து. அந்த அகச்சத்துங்கிறது மாறவே இல்லை. பாலகாவா இருந்தாலும் சரி, பாலாவா இருந்தாலும் சரி, மித்திரமா இருந்தாலும் அகச்சத்துன்னு தான் சொல்லுவோம். புல்லிங்கமோ நபும்சகமோ ஸ்ரீலிங்கமோ எதுவா இருந்தாலும் கர்த்திருப்பதம் என்னவா இருந்தாலும் இந்த அகச்சத் வந்து மாறலை. கர்த்திருப்பதத்தோட லிங்கத்துக்கு ஏத்த மாதிரி கிரியாபதம் வந்து மாறாது. சோ கிரியாபதம் இஸ் ஜெனரலி will not have ஜெண்டர் டிஃபரன்ஸ். அதாவது லிங்க பேதம் கிடையாது. லகாரங்களுக்கு லிங்க பேதம் கிடையாது. சரிதானே? இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இருந்தா சொல்லிடுங்க. லகாரத்துக்கு லிங்க பேதம் கிடையாது. அதாவது பாலகாவும் கச்சதி தான் சொல்லுவோம், பாலானாலும் கச்சதி தான் சொல்றோம். அதே மாதிரி பாலகா அகச்சத்து தான், மகிழா அகச்சத்து தான், பகினி அகச்சத்து, மித்ரம் அகச்சத்து. யாரா இருந்தாலும் அந்த அகச்சத்து தான். அகம் துவம்னு வரும்பொழுது மாறும். ஆனா அந்த தேர்ட் பர்சன் நவுன் எதா இருந்தாலும் அந்த அகச்சத்துங்கிறது மாறாது. ஆனா இந்த இடத்துல வந்து தேர்ட் பர்சன் நவுன் தான். பாலகா பாலா ரெண்டுமே தேர்ட் பர்சன் நவுன் தான். ஆனா கதவான் கதவத்தின்னு மாறி இருக்கிறதுனால இது கிரியாபதமும் கிடையாது. சோ அவ்யயமும் கிடையாது, கிரியாபதமும் கிடையாது. The only possibility is that it should be a noun. ஹரிவோம். ஓகே, சோ இது வந்து it is a noun. கேட்கணுமா? அதாவது அன்மியூட்ல இருந்தேன்னா மியூட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஏதாவது கேட்கணும்னா யூ கேன் அன்மியூட் யுவர்செல்ஃப். சோ திஸ் இஸ் a noun. இப்ப இது நவுன் அப்படின்னு எப்பயுமே சொல்லிட்டோம்னா இப்ப பாலகா பாலா மாதிரி இதுவும் ஒரு நவுன் தான் அப்படின்னு சொல்லிட்டா உடனே அதுக்கு வந்து விபக்தி பேதம் கொடுத்துட்டோம் நம்ம. சோ கதவான் கதவதி அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு 7 விபக்தி ரூபமும் உண்டு. எந்த சப்தம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற டீடைல்ஸ்குள்ள நம்ம இப்போதைக்கு போக போறது இல்ல. சோ திஸ் இஸ் a noun, அவ்வளவுதான். சோ
இக்தவத்து பிரத்யம் என்ன பண்றது, அதோட வேலை என்ன அப்படின்னா தாத்துக்கு பின்னாடி போய் ஒட்டிண்டு அந்த வெர்பல் ரூட்டை வந்து ஒரு நவுனா கன்வெர்ட் பண்ணி விட்டுடுறது. the root gets converted into a noun. அதுதான் இந்த இக்தவத்து பிரத்யத்தோட வேலை. and generally mostly it is used in the sense of past tense. நான் என்னோட வேர்டு கவனிச்சுக்கோங்க, mostly it is used in the sense of past tense. இது வந்து அந்த past tense ஓட சென்ஸ்ல தான் நிறைய யூஸ் ஆகுது, மேக்சிமம் யூஸ் ஆகுது. அப்படிதான். அப்ப வேற டென்ஸ்லயும் யூஸ் ஆகலாமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு, யூஸ் பண்ணலாம். அந்த டீடைல்ஸ்குள்ளயும் இப்ப நான் போகல, அப்புறம் உங்களுக்கு எப்பயாவது வேணும்னா நான் வந்து சொல்றேன் அது எப்படி அதோட யூசேஜ். இப்போதைக்கு டு ஸ்டார்ட் வித் we will take this for granted that iktavatu pratyam is used in the place of lang lakara or it is used in the sense of past tense. past tense நம்ம சொல்றதுக்கு ஒரு alternative method is iktavatu pratyam. இத எக்ஸாக்ட்டா நீங்க தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ அனுவாதம் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் சரியா வராது. அதனால நம்ம அதை வந்து நீங்க டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கம் தாத்துவோட இக்தவத்து பிரத்யம் போட்டோம்னா என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னா கதவான். புல்லிங்கமா இருந்தா கதவான் ஆறுது, ஸ்ரீலிங்கமா இருந்தா கதவத்தின்னு ஆறுது. ஒரு நிமிஷம் அந்த ஸ்லைடு இங்க பாருங்க. பட்டு பிளஸ் இக்தவத்து பிரத்யம் நான் போட்டேன்னா எனக்கு என்ன ஆறுது, இப்ப வந்து நான் வந்து கதவான் அப்படிங்கறது வந்து ஒரு நவுன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் கதவான் அண்ட் கதவதி இஸ் அ நவுன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப இது வந்து பாலஹா, பாலா, ராமஹா, சீதா, மித்ரம், கந்துகம், விருட்சஹா, சசகஹா, சமசஹா மாதிரி கதவான் அப்படிங்கிறது. அப்ப கதவான் அப்படிங்கிறது அந்த மாதிரி அப்படின்னா அப்ப அதுக்கு வந்து நான் ஒரு பிராதிபதிக்கம், நவுனா இருந்தா ஒரு பிராதிபதிக்கம் வேணும் இல்லையா? எப்படி அகாராந்தகா புல்லிங்கஹா ராம சப்தஹான்னு சொல்றோம். அந்த ராமங்கிற ஒரு பிராதிபதிக்கம்னா நவுனோட ரூட் இஸ் கால்டு பிராதிபதிக்கம். சப்போஸ் உங்களுக்கு மறந்து போயிருந்ததுன்னா முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் ஒரு ஃபியூ டைம்ஸ், ஐ டோன்ட் மைண்ட் ரிப்பீட்டிங் இட். வர்பல் ரூட் இஸ் கால்டு தாத்து. அந்த நவுனோட பாலஹா பாலா அப்படின்னு சொல்றேன். அதுக்கு வந்து டைட்டில்ல சொல்றோம் இல்லையா, ஒரு அது வந்து அகாராந்தகா புல்லிங்கஹா பால சப்தஹா, இகாராந்தகா புல்லிங்கஹா ஹரி சப்தஹா, உகாராந்தகா புல்லிங்கஹா குரு சப்தஹா, ரிகாராந்தகா புல்லிங்கஹா பித்ரு சப்தஹா சொல்றோம் இல்லையா. அந்த பித்ரு, ஹரி, குரு இதெல்லாம் வந்து பிராதிபதிக்கம்னு பேரு. இந்த குருங்கிற சப்தத்துல இருந்துன்னா நம்ம குருஹு குரு குரவஹான்னு டிரைவ் பண்ணிக்கிறோம். என்ன விபக்தி என்ன வச்சனம்ல வேணுமோ அதுக்குன்னு சஃபிக்ஸ் கொடுத்துருக்காரு, அதை போட்டு போட்டு டிரைவ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி இப்ப படித்தவான் படித்தவத்தின்னு சொன்னா there is a root. அந்த ரூட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் இங்க கொடுத்துருக்கேன் நான். பட்டு பிளஸ் இக்தவத்து வந்து நமக்கு ஆக்சுவலி படித்தவத்து அப்படின்னு ஒரு ரூட்டை கொடுக்கறது. படித்தவத் அப்படின்னு ஒரு ரூட்டை கொடுக்கறது. பட்டு பிளஸ் இக்தவத்து gives actually படித்தவத் அப்படின்னு ஒரு ரூபம் நமக்கு கிடைக்கிறது. இந்த படித்தவத் அப்படிங்கிற ரூபம் என்ன சப்தம் இது? அகாராந்த சப்தமா, ஆகாராந்த சப்தமா, இகாராந்த சப்தமா, உகாராந்த சப்தமா, ரிகாராந்த சப்தம் என்ன இருக்கு எண்டுல பாருங்க, இத் அப்படின்னு இருக்கு. எண்டுல வந்து ஒரு தகாரம் கேட்கறது. அதனால இது வந்து தகாராந்த சப்தம். நாம இன்னும் இந்த சப்தாஸ் எல்லாம் செகண்ட் லெவல்ல தான். இதுக்குதான் ஹலந்த சப்தம். ஸ்கிரீன் வரலையே, வருதா மத்தவங்களுக்கு? மத்தவாளுக்கு வருதா? சுத்தமா ஆரம்பத்துல வருது மேம். வந்திருக்கு. ஸ்கிரீன் வரல, கொஞ்சம் லேட் ஆறதோ என்னமோ. ஆரம்பத்துல இருந்தே வரல. அதான் மத்தவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே வரலையா? ஆரம்பத்துல இருந்தே வரல. எனக்குலாம் வருது. நீங்க ஒரு தடவை வெளியில போய் வருது மேம். வந்துரும். வெளியில போயிட்டு அதுதான் சம்டைம்ஸ் சொல்யூஷன். போன்ல ஏதாவது பிரச்சனைனா பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும்னு சொல்றோம். அந்த மாதிரி வெளில போயிட்டு உள்ள வரணும். பட்டு பிளஸ் இக்தவத்து gives அவ்வளவுதான். ஓகே, மியூட் பண்ணிடுங்க. சோ பட்டு பிளஸ் இக்தவத்து இஸ் ஈக்குவல் டு இதோட ரிசல்ட்டா நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு பிராதிபதிக்கம். அங்க பட்டு பிளஸ் துவா வந்து பட்டித்துவான்னு நமக்கு ஒரு அவ்யயம் கிடைச்ச மாதிரி
இந்த பட்டையும் இக்தவத்துங்கிற சஃபிக்ஸ போட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது வந்து ஒரு பிராதிபதிகம். தட் இஸ் நவுனோட ஒரு ரூட் நமக்கு கிடைக்கிறது பட்டித்தவத்து அப்படின்னு. இதுல இருந்து நம்ம வந்து டெரைவ் பண்ணிக்கிறோம். புல்லிங்கமா வேணும்னா பட்டித்தவான் அப்படின்னு எடுத்துக்கிறோம், ஸ்ரீலிங்கமா வேணும்னா பட்டித்தவத் அப்படின்னு எடுத்துக்கிறோம், வேணும்னா பட்டித்தவத்து அப்படின்னே வச்சுக்கிறோம். ஆனா இந்த நபும்சக்கத்துல நம்ம இதுக்கு வந்து அபியாசம் பண்ண மாட்டோம். அதனால நபும்சக்கத்தை பத்தி நம்ம ஃபீல் பண்ண போறது இல்ல. பிகாஸ் விவகாரத்துல ரொம்ப பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறதுனால பண்ண போறது இல்ல. சோ வி வில் நாட் டச் நபும்சகம். சோ நமக்கு தேவையானது வந்து பட்டித்தவான் பட்டித்தவதி. அதே மாதிரி கம் தாத்துவோட இக்தவத்துங்கிற சஃபிக்ஸ போட்டோம்னா நமக்கு கதவத்து அப்படின்னு ஒரு பிராதிபதிகம். தட் இஸ் ஒரு ரூட் நமக்கு கிடைக்கிறது, நவுனோட ஒரு ரூட் கிடைக்கிறது. அதுல இருந்து புல்லிங்கம் வேணும்னா கதவான், ஸ்ரீலிங்கம் வேணும்னா கதவதி, நபும்சகம் வேணும்னா கதவத்து அப்படின்னு நம்மளே டிரைவ். இப்ப எப்படி இதம் சப்தத்தை எடுத்துட்டு நம்ம வந்து இதம்ங்கிறது தான் ரூட். அதுல இருந்து நீங்க இதே மாதிரி படம் போட்டு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. அயம்னு புல்லிங்கத்துல, இயம்னு ஸ்ரீலிங்கத்துல, இதம் நபும்சக லிங்கத்திலயும் வரும். அதே மாதிரி தத்து சப்தம் எடுத்துட்டேன்னா தத்து பிகம் சஹான புல்லிங்கத்துல, சான ஸ்ரீலிங்கத்துல, நபும்சகத்துல தத்து அப்படின்னு இதே மாதிரி ஒரு படம் போட்டு காமிச்சிருப்பேன். அதுலயும் அந்த மாதிரி நமக்கு பட்டித்தவத்து அப்படிங்கிற அந்த ரூட்ல இருந்து பட்டித்தவான் பட்டித்தவதி அப்படின்னு நமக்கு ரூபம் கிடைக்கிறது, புல்லிங்கம் அண்ட் ஸ்ரீலிங்கம். இதன் சோ நமக்கு இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் திஸ் இஸ் அ நவுன். ஆனா இப்ப இத நவுன்னு சொல்லிட்டேனே, எப்படி அப்ப நம்ம கிரியாபதம் மாதிரி இதை யூஸ் பண்ண முடியும்? பிதா அல்பாஹாரம் அகாதத் அப்படின்னா அகாதத் இஸ் அக்மார்க் 100% verb. சரியா? யாரோ அன்மியூட்ல இருக்கீங்க, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. somebody. Okay, thank you. இப்போ பிதா அல்பாஹாரம் அகாதத் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டேன்னா அந்த அகாதத் அப்படிங்கிறது இட் இஸ் அ லகார, லங் லகார ரூபம் அது. So lung lakaram, any lakaram for that matter is 100% agmark verb. It is a verb. அதுல ஒன்னும் டவுட்டே கிடையாது. 100% it's a verb. வினை சொல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, போனான் அப்படின்னு அர்த்தம். ஆனா பிதா அல்பாஹாரம் காதித்தவான் அப்படின்னு அந்த இக்தவத்து பிரத்யயத்துல நான் கன்வெர்ட் பண்றேன். பிதா அல்பாஹாரம் காதித்தவான், அகாதத் பிகம்ஸ் காதித்தவான் அப்படின்னு சொல்லும் பொழுது காதித்தவான்ங்கிறது வெர்ப் கிடையாது, இட் இஸ் a noun அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு நவுனோட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போய் நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியுமா? ஒரு வெர்பே இல்லாம ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும்? இட் இஸ் நாட் அலவுட் இல்லையா? ஜென்ரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கிரியாபதத்தை போட்டுதான் ஸ்டேட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம. அதுதான் நியாயம், அதுதான் கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன். ஆனா இதுல காதித்தவான் இஸ் நாட் அ வெர்ப் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனாலும் எப்படி நம்ம வந்து பிதா அல்பாஹாரம் காதித்தவான் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இட் இஸ் அலவுட். இன்ஃபேக்ட் மை டீச்சர் சேஸ் the நவுனோட ஸ்டேட்மெண்ட் முடிக்கிறோம் பாரு. மேடம் மேடம் காதித்தவான்னா என்ன மீனிங் மேடம்? ஆக்சுவலா பாஸ்ட் டென்ஸ் சொல்றீங்க. அதே மீனிங், அதே தான் பாஸ்ட் டென்ஸ். சாப்பிட்டான் அகாதத்துக்கு என்ன மீனிங்கோ அதே தானே. அப்ப பிதா அல்பாஹாரம் காதித்தவான்னாக்க அம்மா சாப்பாடு சாப்பிட்டாலும் அர்த்தமா? ஆமா, அப்பா சாப்பாடு சாப்பிட்டா அப்படின்னு அர்த்தம். டிஃபன் சாப்பிட்டார் அப்படின்னு அர்த்தம். அகாதத்துக்கு என்ன அர்த்தமோ ஆமா பாஸ்ட் டென்ஸ். காதத்தினா அர்த்தம் தெரியும் இல்லையா, அதுக்குள்ள பாஸ்ட் டென்ஸ் அர்த்தம். ஓகே, சாப்பிட்டார் அப்படின்னு அர்த்தம். ஆனா எக்ஸாக்டா இந்த இக்தவத்து பிரத்யம் வந்து சாப்பிட்டார் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது, சாப்பிட்டவனாக இருந்தார் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆக்சுவலி ரொம்ப கரெக்டான தமிழ்ல யாராவது வேணும்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஆனா நீங்க எங்கேயாவது போய் இந்த மாதிரி சொன்னா சரியா வராது நமக்கு. அதனால ரொம்ப மேலோட்டமா அதை சொல்லிட்டு நான் வந்து சாப்பிட்டவனாக, அவன் சாப்பிட்டவனாக இருந்தான் அப்படிங்கிறது தான் இதுக்கு எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன். உங்களுக்கு வேணும்னா பிடிவாதம் தமிழ்ல வேணும்னு நீங்க பிடிவாதம் கொடுத்தீங்கன்னா இப்படிதான் இதுக்கு டிரான்ஸ்லேஷன் கொடுக்க முடியும் நம்ம. சோ இது நவுனா இருந்தாலும் இந்த நவுனோட சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு வியாக்கரண திருஷ்டியா இது வந்து கிடையாது. இட் இஸ் கரெக்ட், it's not an issue. இதுல வந்து பிதா அல்பாஹாரம் காதித்தவான் ஆசீத் அப்படிங்கிறது வந்து அந்த ஆஸ்தியோ இல்ல ஆசீத்தோ இட் இஸ் அண்டர்ஸ்டுட். அந்த இடத்துல சாப்பிட்டவனாக இருந்தார், சாப்பிட்டவனாக இருக்கிறார்
அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அந்த இடத்துல அஸ்தியோ ஆசித்தோ அது வந்து நம்ம இம்ப்ளைடா எடுத்துக்கணும். It is implied, it is understood, though we don't have to necessarily mention it அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ ரொம்ப டீடைல்ஸ் இதுக்கு மேல நம்ம போக வேண்டாம், உங்களுக்கு வந்து தேவையில்லாத கன்ஃபியூஷன் தான் ஏற்படுங்கிறதுனால நான் வந்து ஐ எம் ப்ரொசீடிங் ஃபர்தர். பிதா அல்பாகாரம் அகாதத் அப்படின்னா காதித்தவான். இதே மாதா அல்பாகாரம் அகாதத்னா மாதா அல்பாகாரம் காதித்தவதி அப்படின்னு சொல்லணும். காதித்தவான் காதித்தவதி. அதே அக்ரஜஹா பலரசம் அபிபத் அப்படின்னா அக்ரஜஹா பலரசம் பீத்தவான். அக்ரஜா பலரசம் அபிபத் அப்படின்னா அக்ரஜா பலரசம் பீத்தவதி. பீத்தவான் பீத்தவதி. அங்க ஃபர்ஸ்ட் கதவான் கதவதி, காதித்தவான் காதித்தவதி, பீத்தவான் பீத்தவதி. अपठत् அப்படின்னா படித்தவான். பகினி சம்ஸ்கிருதம் अपठत् அப்படின்னா பகினி சம்ஸ்கிருதம் படித்தவதி. இந்த இடத்துல பகினி அக்ரஜா ஆகாராந்தம் ஈகாராந்தம், இங்க பகினிங்கிறது ஈகாராந்தத்துல இருக்கே அதனால அங்க மாறுமான்லாம் அதெல்லாம் மாறாது. எந்த ஸ்திரீலிங்கமா இருந்தாலும் ஆகாராந்தமோ ஈகாராந்தமோ உகாராந்தம் எந்த ஸ்திரீலிங்கமா இருந்தாலும் காதித்தவதி பீத்தவதி அப்படிங்கறது அது அப்படியேதான் நிற்கும். யுவகா விதேசம் அகச்சத்னா யுவகா விதேசம் கதவான். யுவதி விதேசம் அகச்சத்னா யுவதி விதேசம் கதவதி. சோ கதவான் கதவதி, சாதித்தவான் சாதித்தவதி. மேடம் அப்ப ரெண்டு சென்டென்ஸ்க்கும் ஒரே மீனிங் தானே? பகினி சம்ஸ்கிருதம் அப்பட்டத்து, பகினி சம்ஸ்கிருதம் படித்தவதி, ரெண்டுத்துக்குமே மீனிங் ஒரே மீனிங். டிஃபரன்ஸ் வேணும்னா இதுதான் மீனிங். இல்ல ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங். படித்தாள், அதான் சம்ஸ்கிருதம் படித்தாள், சம்ஸ்கிருதம் படித்தவளாக இருந்தாள், அதுதான் மீனிங். டிஃபரன்ஸ் கரெக்டா கொடுக்கணும்னா இப்படிதான் கொடுக்கணும். பட் ஜென்ரலா ஓவராலா ஜென்ரலி வி டோன்ட் கிவ் திஸ் அமௌண்ட் ஆஃப் டீடைல். அண்ட் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்றதுல அது அப்படி காலக்கிரமேண உங்களுக்கே புரியும். இப்போதைக்கு லங்லக்கார மீனிங் மட்டும் அப்படின்னு வச்சுக்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் கரெக்டா வேணும் அப்படின்னா இதுதான் இப்படிதான் சொல்ல முடியும் பார்ட்டிசிபேட்னால. இப்போ அடுத்தது பாருங்க இன்னும் டிஃபரன்ஸ். இப்போ இதுக்கு வந்து நவுன்னு சொல்லிட்டோம், இதுக்கு வந்து லிங்கபேதம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். இப்ப அகம் வித்யாலயம் அகச்சம், நான் ஸ்கூலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லணும்னா அந்த இடத்துல என்ன பண்றது? அகம்னு இருக்கே, உத்தம புருஷா இருக்கே அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வந்து டிஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா இது நவுனா போயிட்டதுனால புருஷ பேதம் கிடையாது. இதுக்கு கிரியாபதமா இருந்தாதான் அகச்சத்துங்கிற இடத்துல வந்து அகச்சம்னு மாறுறது, அகம்னு சொல்லும் பொழுது அகச்சம்னு மாறுறது. பிகாஸ் இட் இஸ் an admark verb. இது வர்புக்கு வந்து புருஷ பேதம் உண்டு. பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷா. நவுனுக்கு வந்து விபக்தி பேதம் தான் உண்டு, லிங்க பேதம் உண்டு, புருஷ பேதம் கிடையாது. அதனால இப்ப நான் வந்து அகம் வித்யாலயம் அகச்சம் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு ஸ்திரீ சொன்னா அகம் வித்யாலயம் கதவதி அப்படின்னு சொல்லணும். இப்ப சுந்தரம்ஜி அகம் வித்யாலயம் அகச்சம் அப்படிங்கிற இடத்துல சவத்து பிரத்யயம் யூஸ் பண்ணணும்னு நினைச்சாருன்னா அவரு புருஷாவா இருக்கிறதுனால he will say அகம் வித்யாலயம் கதவான் அப்படின்னு சொல்லணும். புரியுறதா? சோ அகம் நீங்க யாரு சொல்றேளோ அவளை பொறுத்துதான். If Sundaramji says he will use gatavan, aham sanskritam patitavan, aham alpaharam khaditavan, aham pariksham likitavan அப்படின்னு Sundaramji will say because he is a purusha. இதே நம்ம ஸ்திரீகள் சொல்லும் பொழுது அகம் அல்பாஹாரம் காதித்தவதி, அகம் சம்ஸ்கிருதம் படித்தவதி, அகம் பரீட்சாம் லிখিতவதி அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரிதான் ஸ்வம். நம்ம வந்து முன்னாடி இருக்கவா யாருக்கிட்டையாவது சொன்னோம் அப்படின்னா நீ போனாயா, ஸ்வம் வித்யாலயம் அகச்சஹா, தும் குத்ர அகச்சஹா, நீ எங்க போனாய் அப்படின்னு கேட்கும் பொழுது ஸ்வம் குத்ர நம்ம கேக்குற பர்சன் வந்து ஸ்திரீயா இருந்தா கதவதி, ஸ்வம் குத்ர கதவதி அப்படின்னு கேட்கணும். நம்ம கேக்குற நம்ம முன்னாடி நிக்கிற பர்சன் வந்து மேலா இருந்ததுன்னா ஸ்வம் குத்ர கதவான் அப்படின்னு கேட்கணும். சோ அந்த கச்சசி கச்சாமி அந்த மாதிரி டிஃபரன்ஸ் இதுல கிடையாது. அதுதான். சோ கதவான் கதவத்திய வச்சுண்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து சமாளிச்சு விடலாம். பாலகானாலும் கதவான் தான், அகம்னாலும் கதவான் தான், ஸ்வம்னாலும் கதவான் தான். அகம் ஸ்வம் யூஸ் பண்ணும் பொழுது ப்ரொவைடட் the person is a male. இது புரியறதா உங்களுக்கு? இதுல ஏதாவது டிஃபரன்ஸ் தெரியறதா? இதே பாலானா கதவதி, அகம்னு சொல்லும் பொழுது அந்த சொல்றவா ஸ்திரீயா இருந்தா அகம் கதவதி, அகம் மத்திய பிராத்தகா தேவாலயம் கதவதி அப்படின்னு சொல்லணும். அகம் மத்திய பிராத்தகா பலம் காதித்தவதி, அகம் மத்திய பிராத்தகா காஃபியும் பீத்தவதி அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நான் ஸ்திரீங்கிறதுனால ஐ யூஸ் பீத்தவதி. இதே ஒரு புருஷா ராதாகிருஷ்ணன்ஜியோ சுந்தரம்ஜி சொல்லணும்னா அகம் பிராத்தகா
फलं खादितवान्, अहं प्रातःकाले फलं காஃபியும் பீத்தவான் அப்படின்னு புல்லிங்க பிரயோகம் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். திஸ் இஸ் த மோஸ்ட் சிம்பிளஸ்ட். அதனால தான் இக்தவத்து பிரத்யயா இஸ் ரிலேட்டிவ்லி ஈஸியர் டு யூஸ் இட் இன் வியவஹார சம்ஸ்கிருதம் than லங்லகாரः. லங்லகாரஸ்ய அபேக்ஷயா இக்தவத்து பிரத்யயः அதிசரளः பவதி. காரணம் என்ன? லங்லகாரம் யூஸ் பண்ணோம்னா அகம்னு சொன்னா அகச்சத் அகச்சதாம் அகச்சன் அகச்சஹா அகச்சதம் அகச்சதா அகச்சம் இப்படின்னு யோசிக்கணும். அகம் அகச்சம் அப்படின்னு யோசிச்சு சொல்லணும். இதுல வந்து கதவான் கதவதியை வச்சு மொத்தத்தையும் நம்ம முடிச்சிடலாம். அகம் கதவான் சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. அகம் கதவத்தின்னு சொல்லிட்டா வேலை முடிஞ்சு போயிடும். அந்த 9 ஃபார்ம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலா இந்த ஒரு ஃபார்மை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க. அகச்சத்து அகச்சஹா அகச்சம்னு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலா கதவான் கதவத்தி ஞாபகம் வச்சுட்டு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். சோ புருஷ பேதம் இல்லைங்கிறது வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நமக்கு. சோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் லங்லகார அண்ட் இக்தவத்து பிரத்யம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. லங்லகாரத்துல புருஷ பேதம் இருக்கு. பிரதம புருஷா மத்திய புருஷா உத்தம புருஷா. இதுல புருஷ பேதம் கிடையாது. அதனால தொம் அகம் எதா இருந்தாலும் அதே ஃபார்ம் தான். வசன பேதம் ரெண்டுத்திலயுமே உண்டு. விபக்தி பேதம் லங்லகாரத்துல கிடையாது. லங்லகாரத்துக்கு விபக்தி சொல்ல மாட்டோம். ஆனா இங்க வந்து விபக்தி உண்டு. ஆனா எல்லா விபக்தியும் நம்ம படிக்க மாட்டோம். லிங்க பேதம் அதுல கிடையாது. லங்லகாரம் பிரயோகம் பண்ணும்பொழுது லிங்க பேதம் பாலகா அகச்சத்து தான், பாலாவும் அகச்சத்து தான். லிங்க பேதம் கிடையாது. ஆனா இங்க வந்து பாலகா கதவான் பாலா கதவதி அப்படின்னு லிங்க பேதம் உண்டு. இந்த டேபிள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? இருந்தா சொல்லுங்க. ட்ரை டு கிளாரிஃபை. ஹரிவோம் மேம், ஜெயஸ்ரீ பேசுறேன். வச்சன பேதம் பார்க்கணும்னா அந்த பிரதமா விபக்தியோ என்ன விபக்தியோ அது உள்ள பகுவச்சனத்தை யூஸ் பண்ணணும் இல்லையா? ஓகே, கரெக்ட் கரெக்ட். அடுத்த அபியாசம் பண்ணுவோம் நம்ம பகுவச்சனுக்கு. கரெக்ட் நீங்க சொல்றது. பாலஹா கதவான் பாலாஹா கதவந்தஹா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அப்புறம் இதுல உள்ள எல்லா கிரியாபதம் நம்ம பிரத்யம் யூஸ் பண்ற எல்லா பிரத்யமே யூஸ் பண்ற கிரியாபதம் வந்து வெறும் பரஸ்மை பத வேர்ப்ஸ் தானா? ஆத்ம இல்லையே, பதத்துக்கும் போடலாம். ஓகே, அதுவும் கொடுத்திருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. காப்பனை பதத்துக்கும் யூஸ் பண்ணலாம். எனி கிரியாபதம். திஸ் பிரத்யா இஸ் நாட் மென்ட் ஃபார் ஒன்லி ஃபார் பரஸ்மை பத தாtus. இட்ஸ் மென்ட் ஃபார் ஆல் தாtus. எனி கைண்ட் ஆஃப் தாtus. ஓகே. There are some pratyas which are meant only for parasmay padam, some pratyas meant only for atmanay padam. அதுவும் இருக்கு. அதுவும் அந்த பிரத்யம் நம்ம படிப்போம். அநேகமா படிக்கணும். போஸ்ட் நவராத்திரி தெரியல எனக்கு. பட் திஸ் பிரத்யா இது வரைக்கும் நம்ம பண்ண பிரத்யாஸ் எல்லாம் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் டைப் ஆஃப் தாtus. ஓகே மேம், தேங்க்ஸ். உங்க அபியாசம் பண்ணினேன்னா உங்களுக்கு புரிஞ்சது. நான் டிஃபரன்ஸ் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. இதுல அலிக்கத் அலிக்கதாம் அலிக்கன்னு சொல்லும் பொழுது பிரதம புருஷா மத்தியம் புருஷா உத்தம புருஷான்னு நம்ம வந்து இவ்வளவு ஃபார்ம்ஸ் இருக்கு. வேற இதுல வந்து இந்த புருஷ பேதம் கிடையாது. அதனால கிராஸ் பண்ணிட்டேன் நானு. எந்த இடத்துல லிகிதவான் லிகிதவதி தான் பாருங்க. மத்திய புருஷா ஏக வச்சனமா தொம்னாலும் லிகிதவான் லிகிதவதி தான், அகம்னாலும் லிகிதவான் லிகிதவதி தான். இதுக்கு த்விவச்சனம் பகுவச்சனம் கொடுத்திருக்கேன் நானு. இது நம்ம அப்புறம் அபியாசம் பண்ணும்போது பாத்துக்கலாம். வெவ்வேறு த்விவச்சனம்ல ரொம்ப அபியாசம் பண்ண மாட்டோம். சோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் த ஃபார்ம். நான் வந்து வெறும்னா உங்களுக்கு ஏகவச்சனத்துக்கு மட்டும் கொடுத்திருக்கேன். இதுல பட்டத் அப்படின்னு சொன்னா பட்டித்தவான் பட்டித்தவதி, அலிக்கத்னா லிகிதவான் லிகிதவதி, அகாதத்னா காதித்தவான் காதித்தவதி, அக்ரீடத்னா கிரீடித்தவான் கிரீடித்தவதி, அதாவத் அப்படின்னு சொல்லும் போது தாவித்தவான் பாலஹா தாவித்தவான் பாலா தாவித்தவதி, ரஜகஹா ஷாலித்தவான் ரஜிகா ஷாலித்தவதி, ஈஸ்வரஹா தேவஹா பாலித்தவான் தேவி பாலித்தவதி. நானே உங்களுக்கு சும்மா ஒரு நவுன் போட்டு போட்டு சொல்றேன். பாலஹா பதித்தவான் பாலா பதித்தவதி, மிலித்தவான் சொல்லணும் என்ன சொல்றது, சஹா மிலித்தவான் சா மிலித்தவதி, அயம் ரக்ஷித்தவான் இயம் ரக்ஷித்தவதி. புரியுறதா டிஃபரன்ஸ் உங்களுக்கு? இது என்னது? இன்னும் எக்ஸாம்பிள், சாரி இன்னும் கொஞ்சம் மோர் கிரியா. சில தாத்துக்கு வந்து பாருங்க, இது எல்லாமே இங்க இந்த ஸ்லைட்ல கொடுத்திருக்க எல்லாத்துக்குமே ஒரு ஈ வரும். பட்டித்தவான் லிக்கித்தவான் காதித்தவான் கிரீடித்தவான் அப்படின்னு ஒரு இகாரம் சேர்ந்து சேர்ந்து வரும் பாருங்க. சம் தாத்துஸ் வில் நாட் ஹாவ் தட் இகாரம். கதவான் கம் தாத்துனா கதவான், ஆகச்சத்தினா ஆகத்தவான், நம் தாத்துனா நதவான்.
அதெல்லாம் வந்து லெவல் அதாவது ஒரு செட்டா கொடுத்திருக்கேன் பாருங்க தாத்து. அது வந்து ஒரு சிமிலாரிட்டி கோசரம் அந்த மாதிரி தனித்தனியா கலரா கொடுத்திருக்கேன். கம்னா கதவான், நம்னா நதவான், கிரு கிருத்தவான், கிரு கிருத்தவான், ஸ்மிரு ஸ்மிருத்தவான், ஸ்ரு ஸ்ருதவான், அப்படி அது ஒரு செட்டா கொடுத்திருக்கேன். நீ நீத்தவான், பா பீத்தவான், இதெல்லாம் ஈயா மாறுறது பாருங்க. கா கீதவான், காயத்தின்னா கீதவான் அப்படின்னு சொல்லணும், கீதவான் அப்படின்னு. சோ இதெல்லாம் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இன்னும் நிறைய இருக்கு. இப்ப வது வசுன்னு ஆரம்பிக்கிறதெல்லாம் ஊவா மாறும் பாருங்க. வதத்தினா உத்தவான், வசத்தினா உஷிதவான், அதெல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அதெல்லாம் இதுக்கு வந்து நான் வந்து எந்த வகையிலயும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் எனக்கு தோணல. யூ ஹாவ் டு பிரிங் இட் டு பிராக்டிஸ், டூ சம்பாஷணம் டு கெட் ஹோல்ட் ஆஃப் திஸ் ரூபம்ஸ். சோ திருஷ் அப்படின்னா திருஷ்டவான், பிரிச்சதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பிரிச்சதி டு ஆஸ்க் ரொம்ப யூஸ் பண்ணது இல்ல, அதனாலதான் மீனிங்கோட கொடுத்திருக்கேன் நானு. பிருஷ்டவான் கேக்குறது, சாத்ரஹா சந்தேகம் பிருஷ்டவான். இதானி பகினி, ஜெயஸ்ரீ பகினி சந்தேகம் பிருஷ்டவதி அப்படின்னு சொல்லணும். ஷி ஆஸ்க்ட் a doubt அப்படின்னு சொன்னா சந்தேகம் பிருஷ்டவதி. இது வந்து ரொம்ப அநியாயத்துக்கு ஈஸியான ஒரு பிரயோகம் பாஷணம் வர்றது. இப்ப நான் பகினினா அப்ரிச்சத்து அப்படின்னு எனக்கு மைண்ட்ல வர்றதோட இந்த பிருஷ்டவதி வந்து ரொம்ப ஈஸியா வந்துடும் உங்களுக்கு ஆக்சுவலி. அதுக்கப்புறம் தத்தவான், அகம் அத்ய பிராதா மம புத்திராய தனம் தத்தவதி, நான் இன்னைக்கு காலத்தால பிள்ளைக்கு காசு கொடுத்தேன். தியஜதி தியக்தவான் தியக்தவதி, அகம் ஆலசியம் தியக்தவதி, நான் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா அகம் ஆலசியம் தியக்தவதி. சகா பாப்பம் தியக்தவான், அவன் பாப்பத்தை விட்டுட்டான். பாப்ப காரியம் தியக்தவான், அவன் பாப்ப காரியத்தை விட்டுட்டான். பச்சதி பக்வவான் பக்வவதி, அது ஈக்குவா, அது பக்வவான் பக்வவதி. அகம் அத்ய பிராதா பக்வவதி, நான் சமைத்தேன் அப்படின்னு அர்த்தம். அகம் பக்வவதி. புருஷாவான் தான் அகம் பக்வவான் அப்படின்னு சொல்லணும். யாச்சி தாத்து, யாச்சி இதெல்லாம் வந்து இருக்கு பாருங்க. ஆத்மனை பத தாத்துவும் யாச்சித்தவான், ஆத்மனை பத தாத்துக்கும் இந்த பிரத்யங்கள் போடலாம். சோ யாச்சித்தவான். சேவ் தாத்துனா சேவித்தவான், ஈக்ஷு தாத்துனா ஈக்ஷித்தவான், திருஷ்டவான் அப்படின்னு அர்த்தம். ஈக்ஷி ஈக்ஷித்தவான் அப்படின்னு. இப்ப இத கொஞ்சம் நம்ம பிரயோகம் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியணும். நீங்க இதை எப்படி அந்த ஸ்லைட்லயும் ஒன்னும் கொடுக்கல, யூஸ்வலா சைட்ல ஹெல்பிங்க்கு கொடுத்திருப்பேன். டசன்ட் மேட்டர். நீங்க வந்து அகச்சத்துக்கு கதவான், பாலகா வித்யாலயம் அகச்சதிக்கு அபியாசம் பண்ணணும். நான் ஒரு 4-5 பண்ணி காட்டுறேன் பாருங்க எப்படி கன்வெர்ட் பண்றது. லங்லகாரத்துல இருக்கு. சோ யதோதாகரணம் லங்லகார கிரியாபதஸ்ய இக்தவத்து பிரத்யம் பிரயுஜ்ய வாக்கியானி லிக்கத. லங்லகார கிரியாபதஸ்ய ஸ்தானே அப்படின்னு அர்த்தம். லங்லகாரம் இருக்க ஸ்தானத்துல இக்தவத்து பிரத்யம் யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ பாலகா வித்யாலயம் அகச்சத் அப்படின்னா பாலகா வித்யாலயம் கதவான். யுவகா அக்ரீடத் அப்படின்னா யுவகா கிரீடித்தவான். முன்னாடி சஃபிக்ஸ் கிடையாது இதுக்கு. ஆன்னு ஒரு முன்னாடி சேர்க்கிறோம் இல்லையா, ஒரு அடாகமம். அது வந்து அகாரம் வந்து இந்த கவத்து பிரத்யேத்தி கிடையாது. தோ இட் இஸ் இண்டிகேட்டர் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் அந்த சென்ஸ்ல யூஸ் பண்ணா கூட முன்னாடி வராது. ஆனா லங்லகாரத்துக்கு உண்டிதான் அந்த அக்ரீடத் அப்படின்னா கிரீடித்தவான். கிருஷ்ணஹா பாண்டவான்னு அரக்ஷத்து, கிருஷ்ணன் பாண்டவர்களை ரட்சித்தான். கிருஷ்ணஹா பாண்டவான்னு ரக்ஷித்தவான் அப்படின்னு சொல்லணும். ரக்ஷித்தவான், அரக்ஷத் அப்படின்னா ரட்சித்தவான். தசரதா ராமம் அஸ்மரத்து, தசரதன் ராமனை நினைத்தான். இது சவத்து பிரத்யம்ல சொல்லணும்னா தசரதா ராமம் ஸ்மிருதவான் அப்படின்னு சொல்லணும். பிதா புத்ரீம் அபஷ்யத்து, அப்பா பொண்ணை பார்த்தார், தன்னோட பொண்ணை பார்த்தார் அப்படின்னா பிதா புத்ரீம். பிதா வந்து புல்லிங்க சப்தம். சோ கர்த்திருப்பதம் பார்த்துக்கணும், புல்லிங்கமா ஸ்ரீலிங்கமான்னு பார்த்துண்டு திருஷ்டவான். பஷ்யதிக்கு வந்து திருஷ்டவான். அதுக்கப்புறம் பிராதா அப்பசத்து, பிராதா பிரதர் விழுந்துட்டான், விழுந்தான். பிராதாங்கிறது புல்லிங்க சப்தம், அதனால பிராதா பதித்தவான். நான் இதுல உகாராந்தம் ரிகாராந்தம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டேன், நீங்க அபியாசம் பண்ணிட்டேல் அப்படின்னு நினைச்சுட்டோம். சோ பிராதா பதித்தவான். நான் நினைச்சேன் நீங்க அந்த 2 days வந்து அதுதான் உகாராந்த ரிகாராந்த ஸ்லைட்ல தான் அபியாசம் பண்ணிருக்கீங்களோ அப்படின்னு நினைச்சுட்டு ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் தட். டசன்ட் மேட்டர், பாப்போம் எப்ப பண்ண முடியாது அப்படின்ட்டு. சோ பிராதா பதித்தவான். ஹரிஹி கிரகபாட்டம் அலிக்கத்து, ஹரிஹி கிரகபாட்டம். ஹரி புல்லிங்கம், அதனால
லிகிதவான் அப்படின்னு சொல்லணும். சோ இது ஃபுல்லாவே புல்லிங்க பிரயோகம் தான். ஸ்ரீலிங்கத்துக்கு தனியா கொடுத்திருக்கான்னு தெரியல. யாராவது ட்ரை பண்றீங்களா? யாரும் அன்மியூட்ல இருக்கேன். நான் தான் மேம் ஜெயந்தி. நான் தான் ஜெயந்தி. சொல்லுங்க. பண்ணவா? சக 7th இருந்து பண்றோமா 5th இருந்து பண்ணவா? பண்ணுங்க. 7th இருந்து பண்ணுங்க. பிராதா சக விதேசம் அகச்சத். கொஞ்சம் பெருசு பண்ணுங்களேன், தெரியல எனக்கு லெட்டர்ஸிங்க, வேர்டே தெரியல. சக விதேசம் தெரியாது. போதும் போதும். சக விதேசம் அவன் கச்சத்தவான். மேலே இருக்கு, கச்சத்தவான் கிடையாது, கத்தவான். சாரி ஓகே. மேல எக்ஸாம்பிள்ல இருக்கு பாருங்க. இருக்கு விதேசம் கத்தவான். கத்தவான் ஓகே. அயம் பலரசம் பிபத். அயம் பலரசம் பிபத்தவதி. ஸ்பெஷல். அதுக்குதான் இந்த 3 ஸ்லைட்ல கொஞ்சம் இருக்கிறத நல்லா நீங்க பாத்துக்கணும் பாருங்க. பிபதிக்கு பீத்தவான், பாதாத்துக்கு பீத்தவான் ஆர் பீத்தவதி. ஓகே, அது எழுதி. அயம் பலரசம் பீத்தவான். ஆமா, பீத்தவதி நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே ஓகே. அப்ப அந்த மாதிரி வந்தா தெரியாதே. இதற்கு அடுத்து 7th மிருகஹ அதாவத். அதாவத் மிருகஹ தாவதவான். தாவித்தவான். சில இடத்துல ஒரு ஈ கேக்கும், பல இடத்துல ஈ கேட்காது. சோ அது பாத்துக்கணும். தாவதி இஸ் தாவித்தவான். இங்க இருக்கு பாருங்க, தெரியறதா? தாவித்தவான். தாவித்தவான் தாவித்தவதி. அதாவத். ஆமா. சோ தாவ அதாவத் தாவித்தவான். ஓகே. பிக்ஷுகஹ அயாச்சத. பிக்ஷுகஹ யாச்சதவான். யாச்சிதவான். யாச்சிதவான். பிக்ஷுகஹ யாச்சிதவான். ராமஹ முனிம் ஏக்ஷத. ஐக்ஷத்னா ஐக்ஷத். இது ஐக்ஷத. ஈக்ஷதேன்னு இருக்கும் இல்லையா ஆசனைபதி, அதுக்கு லங்லகாரம் ஐக்ஷத அப்படிங்கிறது. ஈக்ஷிதவான் அப்படின்னு சொல்லணும். ராமஹா முனி ஈக்ஷிதவான். ஈக்ஷிதவான் அப்படின்னு அர்த்தம், பார்த்தான் அப்படின்னு அர்த்தம், முனியை பார்த்தான். ராமஹா முனி ஈக்ஷிதவான். ஈக்ஷிதானே தாது, அதோட லங்லகாரம் ஐக்ஷதன் வரும். நம்ம ஆசனை பதத்துல லங்லகாரம் படிக்கல, ஆனாலும் இங்க யூஸ் பண்ணிருக்கேன். படிப்போம், பார்க்கலாம். சுவாமி எழுதுறோம். கபிஹி ராட்சசீம் அபஷ்யத். கபிஹி ராட்சசீம் திருஷ்டவதி. இக்காரம் திருஷ்டவதி. ஏன் திருஷ்டவதி ஸ்ரீலிங்கம் போடுறேன்? கபிஹிங்கிறது புல்லிங்க சப்தம் தானே, புல்லிங்கம் தானே. ஐயோ கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, தப்பு. அதனால கபிஹி ராட்சசீம் திருஷ்டவான் தான் சொல்லணும். கர்த்திருபதம். கர்த்தா புரியுது புரியுது. சரி, புல்லிங்க பதம். கர்த்தா காரியம் அகரோத். கர்த்தா காரியம் கர்த்ருவான் அல்லது கர்த்ருவதி. கிருத்தவான் இல்ல இல்ல, கர்த்தா இஸ் புல்லிங்கம். இதுக்கு ஆப்ஷன் கிருத்தவதி எல்லாம் கிடையாது, கிருத்தவான் தான். கர்த்தா இஸ் புல்லிங்கம். தாள முடியுது இல்ல. ஆ சப்தம் ஸ்ரீலிங்கம் தானே. கர்த்தாரஹ கர்த்தாரம் கர்த்தாரௌ கர்த்ருன் ऋकारान्तः पुल्लिङ्गः कर्तृशब्दः. सः देवम् कृतवान्. सः देवम् अनमत्. सः देवं நமதவான். நதவான். இந்த நம்மு கம்மு இதுல எல்லாம் அந்த மக்காரம் போயிடும், அதுதான் விஷயம். ஆக்சுவலி வேற ஒண்ணும் இல்ல. நம்மு கம்மு இருக்கு இல்லையா, இந்த தாத்துல எல்லாம் நகாரம் போயிடும், அந்த மா போயிடும். அதுதான் ரூல். ஆக்சுவலி அந்த ரூல்னாலதான் அது அந்த மா காணா போயிடுறது. there is a rule to remove the makara. Okay. ஓகே. அடுத்து பிக்ஷுக்கः
கபி முடிச்சிட்டோம், கர்த்தா முடிச்சிட்டோம், சக தேவம் நமக்கு நத்தவான் நத்தவான் படிச்சிட்டோம். சக கீதானி ஆஷ்ரு இல்ல என்னது எடுத்து ஆஷ்ருனோத் ஸ்ருணோதினா டு லிசன், கேக்குறது, கேட்டான், பாட்டுகளை கேட்டான். ஸ்ருணவான் சக கீதானி ஸ்ருணவான் ஸ்ருதவான் ஸ்ருதவான் அந்த ரூபம் இருக்கு, நீங்க அதை பார்த்தேன்னா உங்களுக்கு வந்துடும். ஸ்ருணோதிக்கு வந்து ஸ்ருதவான்னு சொல்லணும். ஸ்ருதவான் பாருங்க. ஆமா, இது எல்லாமே ஒரே மாதிரி நம்ம வந்து அப்படி கெஸ் பண்ண முடியாது, லிட்டில் டிஃபிகல்ட் டு கெஸ். இது வந்து இது அபியாசத்துலதான் உங்களுக்கு வந்து அது செட் ஆகணும். நோ ப்ராப்ளம். ராமஹா சீதாம் அன்னயத். ராமக சீதாம் நயத்திக்கு என்ன சொன்னோம்? நயத்திக்கு இங்க இருக்கு பாருங்க. இல்ல நான் இங்க இருக்கு பாருங்க. நயத்திக்கு என்ன இருக்கு பாருங்க. அனயத்துக்கு நீத்தவான். நீத்தவான். சோ ராமஹா சீதாம் நீத்தவான் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது அயம் விதேஷாத் ஆகச்சத். கதவதி. அயம் விதேஷாத் கதவதி. ஏன் கதவதின்னு சொல்றேன்? அயம் ஸ்ரீலிங்கத்துல. ஓ அயம் கதவான். சாரி நான் அகம் நினைச்சேன். இது வந்து அகச்சத் இல்ல ஆகச்சத், அதனால ஆகதவான் அப்படின்னு சொல்லணும். சரி சரி. அயம் விதேஷாத் ஆகச்சத் ஆகதவான். ஆகத்தவான் கரெக்ட் தானே? அயம் விதேஷாத் ஆகத்தவான். கரெக்ட். சாதுஹு உபதேசம் ஆகரோத். சாதுஹு உபதேசம் ஆகரோத்துக்கு என்ன பண்ணணும்? கிருத்தவான். கிருத்தவான். எஸ். சாதுஹு உபதேசம் கிருத்தவான். சாதுஹு புல்லிங்கம். சிசுஹு ஸ்லோகம் அவதத். எஸ். சிசுஹு ஸ்லோகம் அவதத். சிசுஹு ஸ்லோகம் வதுதான் போட்டிருந்தோம் நம்ம. உக்தவான். உக்தவான் உக்தவதி. உக்தவான். சிசுஹு ஸ்லோகம் உக்தவான். சாரி. சிஷ்யக குரும் ஆசேவத். சிஷ்யக குரும் சேவ் பண்றதுக்கு, நமஸ்காரம் பண்றதுக்கு சேவித்தவான். ஓ இங்க இருக்கு தெரியுறதா? சேவித்தவான். சோ சிஷ்யஹ குரும் சேவித்தவான். கர்ணஹ கவச்சம். கர்ணஹ கவச்சம் அததாத். அததாத் இருக்கு பாருங்க. இங்க இருக்கு. அது எங்க இருக்குமா? அப்ரிச்ச அததாத்னா தத்தவான். தத்தவான் தத்தவான் தத்தவதி. இப்ப இங்க கர்ணஹ கவச்சம். கர்ணஹ கவச்சம் தத்தவான். தத்தவான் இது ஸ்திரீலிங்கம். தத்தம் கொடுக்கிறது. தத்தம் கொடுக்கிறது தானே? தத்தவான்னா தத்தம் கொடுக்கிறது. அதுக்கு சம்பந்தம். தத்தவான்னா கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். அவ்வளவுதான். தத்தம் கொடுக்கறதா அது என்ன, அது என்ன ப்ரொசீஜர் எனக்கு தெரியாது. தத்தவான்னா கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். இதுல இருந்துதான் அது வந்திருக்கணும். ஐ மீன் அதுல இருந்துதான் இது வந்திருக்கணும். அதோட ஸ்ரீலிங்கம் யாரானா பண்ண வரையில நான் பண்றேன் மேம். ஜெயஸ்ரீ பேசுறேன். பண்ணுங்க பகினி. பாலிகா கதாம் अपठत्. बालिका कथां पठितवती. बालिका पत्रम् अलिखत्. बालिका पत्रम् अलिखितवान् अलिखितवती. वरादु. Sorry, लिखितवती. लिखितवती. Yes. अम्बा अपचत्. अम्बा पचतवती. இது டிஃபரெண்டா இருக்கும் பாருங்க. இங்கோ போட்டு வச்சிருந்தேனே.
பட்டும் பட்டும் இதுல போட்டணும். இருக்கு பாருங்க பச்சு தாத்து பட்டவதி பக்தவான் பக்கவான் பக்கவதி இல்ல பக்குவ, அது பக்குவ. நம்ம தமிழ்ல பக்குவம் பக்குவம் சொல்றோம் இல்லையா, நல்லா பக்குவமா பண்ணிருக்காங்க. அது வந்து அதுல இருந்து இந்த பச்சு தாத்துல இருந்து வர்றதுதான் ஓகே பக்குவவதி அப்படின்னு சொல்லுவோம். பக்வவதி பக்குவவதி. ஓகே ஓகே. பார்வதி பர்ணம் खादितवती. Yes. देवी भक्तान् रक्षितवती. 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 सा देवालयं गतवती. गतवती. बाला श्लोकं पठितवती. Yes. पठितवती. सा देशीय गीतं गायितवती. காட்டுறேன் இருங்கோ பாருங்க, இது தெரியறதா? அகாயத்துக்கு என்னது? கீதவதி. கீதவதி. இந்த கா பா அந்த அந்த ஒரு சார்ட் ஆஃப் சிமிலர் பாருங்க. பா கா இதெல்லாமே ஈயா மாறும். அது சில ரூல்ஸ்னால அந்த மாதிரி மாறுறது. அன்பார்ச்சுனேட்லி ரொம்ப சொல்ல முடியல, சொல்லவும் தெரியல. அடுத்தது இயம் சாயம் அபிபத். இயம் சாயம் பிபித்தவதி. பீத்தவதி. 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 ஏன்னா பாதான தாத்து, அதாவது ஆக்சுவலி தாத்துவோட தான் கொண்டு போய் ஒட்ட வைக்கிறோம் அத. பிபத்திக்கு நீங்க தாத்து, நான் பா பிபு பா பிபுன்னு தான் எப்பயுமே சொல்லுவேன் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா. So because I want you to register in your mind that pibati கிடையாது, அதுக்கு தாத்து வந்து பிபு கிடையாது. இட் இஸ் பா. ஒரிஜினலி இட் இஸ் பா. அதான் நம்ம பிபா கன்வெர்ட் பண்ணி லட்லக்காரம் லங்லக்காரத்துக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சோ நம்ம அந்த பிபோட கொண்டு போய் சஃபிக்ஸ ஒட்ட வைக்கிறது இல்ல. we go to the தாத்து. பா தான் தாத்து, அந்த இடத்துல கொண்டு போய் ஒட்ட வச்சுட்டு then we do some operation. Okay. So அதனால இந்த பிபுங்கிறது வந்து will not happen. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி இந்த கச்சுங்கிறது இருக்காது. கம் தான் தாத்து. கம் கச் டு கோன் தான் சொல்லுவேன் எப்பயுமே. கம் கச் டு கோ. சோ யூ டோன்ட், அந்த இக்தவத்து வந்து கச்சு பிளஸ் இக்தவத்து இல்ல, இட் இஸ் கம் பிளஸ் இக்தவத்து. சோ அந்த மாதிரி கொண்டு வந்து ஆபரேட் பண்ணு. ஓகே பண்ணுங்க. பீத்தவான். கர்மகரி வஸ்திராணி க்ஷாலியவதி. க்ஷாலிதவதி. 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 புத்ரி அம்பாம் திருஷ்டவதி. 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 பஷ்யதிக்கு வந்து பஷ்ய திருஷ் பஷ்யக்கு வந்து திருஷ்டவதி. திருஷ் பஷ்யக்கு பாருங்க. அதுல திருஷ் பஷ்ய திருஷ் பஷ்யனே எப்பயும் போட்டு காட்டுறது எதுக்குன்னா திருஷ் இஸ் தி ரூட் ஆக்சுவலி. அது கூட போய் சேர்க்கும்போது அதனால அந்த அந்த திருஷ்ங்கிறது வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துரும். திருஷ்டவதி. திருஷ்டவதி. द्रोणी. द्रोणी अपतत. आपतत. द्रोणी पतवती. पतितवती. पतितवती. பதத்தினா லட்லக்காரம். அது துரோணிங்கிறது வந்து பக்கெட். ஆனா கூட நமக்கு அது ஸ்ரீலிங்கம் தான். துரோணி மீன்ஸ் பக்கெட். ஆனாலும் ஸ்ரீலிங்கம்ங்கிறதுனால யோசிக்காம நம்ம பத்தித்தவத்தின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது நீங்க அனுவாதம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஐயோ விழுந்ததுனால சொல்ல விழுந்தாள், எப்படி பக்கெட் விழுந்தாள்னு சொல்ல முடியுமான்னு கேள்வி கேட்க முடியாது. பிகாஸ் அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசனே. We don't go by the meaning. Gender, it does not depend on the meaning of the words. It depends only on the terminations. Okay. Janani shlokam avadat. Janani shlokam uktavati. Uktavati. Super. Bhagini prashnam पृष्ठवती. पृष्ठवती. ஆமா पृष्ठवती. पृष्ठवती. லதா விதேஷே. இதுக்கும் ஊ வரும் இல்லையா? வசத். ஆமா ஆமா. உஷிதவதி அப்படின்னு சொல்லணும். உஷிதவதி. இங்க பாருங்க, அதோ மேல ஆஷ் கலர்ல இருக்கு பாருங்க. உஷிதவான் உஷிதவதி. உஷிதவதி. அதாவது இந்த வால ஆரம்பிக்கிறது எல்லாம் ஊவா மாறும். ஓகே. வால ஆரம்பிக்கிறது தாத்து for some reason. Okay. சீதா ராமம். சீதா ராமம்
सेवितवती Yes. जानकी तं स्मरवती Smritavati. sorry Smritavati. Kritavati, Kritavati, Smritavati அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ओके स्मृतवती गायिका शास्त्रीय संगीतं गीतयति கீதவதி. गीतवती தவத்து தவத்து இல்லையா, அதனால அந்த தவத்தூல வந்து அந்த ஊவை தூக்கி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் கர்வையும் தூக்கி போட்டோம் அந்த தவத்து அப்படின்னு அது வந்து ஒட்டிக்கும். இங்க சந்தி யூஸ் பண்றாளா மேம்? ஏதாவது என சந்தி அந்த மாதிரி இல்ல ஜஸ்ட் ஃபார்முலாவா? எங்க பகினி இப்ப இந்த 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 பிரத்தியம்லாம் நம்ம தாத்துவோட சேர்க்கிறோம் இல்லையா, சோ எனி கைண்ட் ஆஃப் சந்தி சந்தி பண்ண வேண்டிய ஒரு இது இருந்ததுன்னா பண்ணணும் கண்டிப்பா. சந்தி இஸ் கம்பல்சரி. இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது பிரத்யங்கள் எல்லாம் சேர்க்கும் பொழுது சந்தி பண்றதுக்கான நமக்கு ஒரு அவகாசம் இருந்ததுன்னா கண்டிப்பா. இப்ப திருஷு தானே தாத்து வந்து திருஷ்டவான் அப்படின்னு மாறுறது இல்லையா, திருஷு பிளஸ் இக்தவத்து. இந்த திருஷ் தாத்து இருக்கு இல்லையா, திருஷ் இது என்ன இக்தவத்தும் தான் சேர. அந்த இக்தவத்துல வந்து இக்கு போயிடும். இக்கு அண்ட் இந்த லாஸ்ட்ல இருக்க உக்காரமும் ஃபர்ஸ்ட்ல இருக்க இக்தவத்துல இருக்க அந்த இக்கும் போயிடும். we delete that packing material அது. அதனால அதை ரெண்டையும் தூக்கி போட்டுடுவாங்க. சோ த வ இத் இதுதான் நிக்கும். சோ இந்த த தவத் அப்படிங்கிற அந்த ரூபம் தான் போய் இந்த திருஷோட ஒட்டிக்கிறது. எப்படி இது இஷு இட்டா மாறுறதுன்னா இது பிகாஸ் ஆஃப் சந்தி. ஓகே. சோ அந்த மாதிரி சந்தி பண்ணணும்னா இப்ப பஸ் எப்படி இஷா மாறிட்டு ச வந்து இஷா மாறிடுச்சு பாருங்க. இட் இஸ் சம் ரூல். அந்த மாதிரி இப்ப பச்சை இந்த தவத்தும் சேர்ந்திருக்கு. தட் இஸ் ஆல்சோ சந்தி. அதனாலதான் பக்குவவான் அப்படின்னு இருக்குது. ஓகே. ஆமா. பட் டிஸ்டர்பன்ஸ் வந்து கிளியராவே புரியல இப்ப சொன்னது ஒண்ணுமே. ஹலோ, வேற யாரோ மியூட்ல இருக்கீங்களா? வேற யாராவது மியூட்ல இருந்தா நான் இப்ப அன்மியூட் பண்ணேன் மேடம். கிளியராவே கேட்க மாட்டேங்கிறது. நோ டிஸ்டர்பன்ஸ். வேற யாருமே மியூட்ல இல்லையே பகினி, நான் தான் மியூட்ல இருக்கேன். சாரி, வேற யாருமே அன்மியூட்ல இல்லையே. என்னையும் ஜெயஸ்ரீ பகினி தவிர எல்லாருமே மியூட்ல தான் இருக்கா. சோ கேட்கணும், எனக்கு தெரியல ஏன்னு. ஓ, எல்லாருக்குமே கேட்கல. சந்தி காரியம் வந்து தெரியல. வேணும்னா நான் திருப்பியும் எல்லாத்தையும் ஒரு தரம் சொல்லலாம். சோ சந்தி காரியம் இந்த மாதிரி சேர்க்கும் பொழுது எனிவேர் சந்தி, எஸ்பெஷலி இது வந்து இந்த மாதிரி டெரிவேஷன் ப்ராசஸ்ல சந்தி இஸ் கம்பல்சரி. இத தனியா தனியா தவத்து தனியான்னு போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அதை சேர்த்து சந்தி பண்ணணும்னா பண்ணிதான் ஆகணும். ஓகே 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 மேம். கீதவதி भिक्षुकी तं याचवती याचितवती याचितवती भिक्षुकी तं याचितवती इयं कोपं त्वजति त्वजितवती त्यक्तवती त्यक्तवती त्वत्तवती त्यक्तवती. அந்த ஜ தான் காவா மாறி இருக்கு பிகாஸ் ஆஃப் சந்தி. ஓகே. இந்த ஜ தான் காவா மாறி இருக்கு. தெஜ் தான் தெக் அப்படின்னு மாறிடு. தெக்தவதி. சா புத்ரீம் அனயத். சா புத்ரீம் நீதவதி. நீதவதி நீதவதி. சோ பாலிகா பாலிகா பத்ரம் லிகிதவதி. அம்பா பக்வவதி. பார்வதி பர்ணம் खादितवती. देवी भक्तान् रक्षितवती. सा देवालयं गतवती. बाला श्लोकं पठितवती. सा देशीयगीतं गीतवती. इयं चायं पीतवती. कर्मकरी वस्त्राणि क्षालितवती. पुत्री अम्बां दृष्टवती. द्रोणी पतितवती. जननी श्लोकम् उक्तवती. भगिनी प्रश्नं पृष्टवती. लता विदेशे उषितवती. सीता रामं सेवितवती. जानकी तं स्मृतवती. गायिका शास्त्रीय संगीतं गीतवती. भिक्षुकी तं याचितवती. इयं कोपं त्यक्तवती. सा पुत्रीं नीतवती. ஒரு தடவை உங்களுக்கு ஆன்சர் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். ஓகே. அடுத்தது வந்து இதே இப்ப பகுவச்சனம். ஏன்னா நம்ம ஏகவச்சனம் பாலஹா அகச்சத்தி, இப்ப பாலாஹா அகச்சன்னு அப்படின்னு இருந்தாலும், ஏன்னா பிரயோகத்துல நிறைய நமக்கு வந்து விவகாரத்துல வந்து நிறைய இத யூசேஜ் கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுனால
பகுவச்சனம் ஏகவச்சனம் பகுவச்சன ரூபம் மட்டும் படிப்போம். த்விவச்சன ரூபம் ரொம்ப தேவையில்லை. அதை நீங்களே அப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு மேல புரிஞ்சுட்டு பிரயோகம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும். சோ படித்தவான் படித்தவதி ஏகவச்சனமா இருந்ததுன்னா இட் இஸ் லைக் திஸ். வான் அப்படின்னு எந்த இடத்துல இது வந்து தகாராந்த சப்தம்னு சொல்லிட்டேன். தகாராந்த சப்தம் நம்ம இப்ப பவான் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த பவான் எல்லாம் இந்த படித்தவான் இந்த சப்தம் மாதிரி தான், எல்லாம் ஒரே கேட்டகரி. தகாராந்த புல்லிங்க சப்தம். இந்த புல்லிங்க சப்தம் பாலக பாலவ் பாலாஹா, ஹரிஹி ஹரி ஹரையஹா, குருஹு குரு குரவஹா சொல்ற மாதிரி படித்தவான் அப்படின்னு இருந்ததுன்னா வான், இந்த வான் அப்படின்னு முடிஞ்சாலே வான் மான் அப்படின்னு முடிஞ்சாலே இந்த வான் வந்தவ் வந்தஹா, இதுதான் பிரதம பக்திக்கு ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம். சோ படித்தவான் வான் வந்தவ் வந்தஹா. நான் சொல்றது அந்த வான்க்கு டெர்மினேஷனுக்கு மட்டும் சொல்றேன். சோ படித்தவான் அப்படின்னா படித்தவான் படித்தவந்தவ் படித்தவந்தஹா. காதித்தவான்னா காதித்தவான் காதித்தவந்தவ் காதித்தவந்தஹா. நம்ம த்விவச்சனம் இப்ப பிரயோக எக்ஸசைஸும் பண்ண போறது இல்லைங்கிறதுனால த்விவச்சனம் விட்டுடலாம். படித்தவான் வான் பிகம்ஸ் வந்தஹா, அவ்வளவுதான் பகுவச்சனம்ல. படித்தவான்னா படித்தவந்தஹா, லிக்கித்தவான் லிக்கித்தவந்தஹா, காதித்தவான் காதித்தவந்தஹா, கிரீடித்தவான் கிரீடித்தவந்தஹா, தாவித்தவான் தாவித்தவந்தஹா, க்ஷாலித்தவான் க்ஷாலித்தவந்தஹா, பாலித்தவான் பாலித்தவந்தஹா, பதித்தவான் பதித்தவந்தஹா. அப்படி ஸ்திரீலிங்கத்துல என்ன கேஸ்? படித்தவதி அப்படின்னு சொன்னா இது ஸ்திரீலிங்கத்துக்கு சொல்லும் பொழுது யூ ஷுட் ட்ரீட் திஸ் ஆஸ் அ நதி சப்தா. ஈகாராந்த ஸ்திரீலிங்க நதி சப்தம் மாதிரி ஈகாராந்தஹா ஸ்திரீலிங்கஹா படித்தவதி சப்தா. அப்படி எடுத்துட்டு நதி நத்யவ் நத்யஹா சொல்ற மாதிரி படித்தவதி பகுவச்சனம் படித்தவத்யஹா. புரியுறதா? லிக்கிதவதி லிக்கிதவத்யஹா, காதித்தவதி காதித்தவத்யஹா, கிரீடித்தவதி கிரீடித்தவத்யஹா. சோ புல்லிங்கத்துக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஏன்னா பவான் பவத்து சப்தம் சகாராந்த சப்தம் நம்ம படிக்காததுனால வான் வரும்போது பகுவச்சனம் வந்தஹான்னு போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டேன். சோ படித்தவான் படித்தவந்தஹா. ஸ்ரீலிங்கம்க்கு வரும்பொழுது படித்தவதி இட் இஸ் லைக் நதி சப்தம் மாதிரி இதையும் வச்சுக்கணும். நம்ம நதி சப்தம் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டோம்னா வதி பிகம்ஸ் வத்யஹா, நதி நத்யஹா அப்படின்னு பகுவச்சனம்ல மாறுற மாதிரி பகினி பகின்யஹா, சகி சக்கியஹா சொல்ற மாதிரி படித்தவதி படித்தவத்யஹா அப்படின்னு சொல்லணும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ரக்ஷிதவதி ரக்ஷிதவத்யஹா பாருங்கோ. ஏதாவது கேட்கணுமா உங்களுக்கு? கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ரொம்ப ஈஸி ஆக்சுவலி. நான் எல்லாத்தையுமே கஷ்டம்தான் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இது வந்து கஷ்டமே கிடையாது. நீங்க விவகாரத்துல நம்ம சம்பாஷண சம்ஸ்கிருதத்துல கொண்டு வந்துட்டோம்னா திஸ் இஸ் நத்திங். நீங்க பாஸ்டன்ஸ் போடுற இடத்துல எல்லாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ வில் ஃபைண்ட் திஸ் வெரி கம்ஃபர்டபிள் இன் யூசேஜ். व्यावहारिक संस्कृते सम्यक् प्रयोगः कर्तुं शक्यः अस्य प्रत्ययस्य. सो இதுக்கு உதாரணம் பகுவச்சனத்துக்கு பாருங்க. பாலகாஹ காத்யம் அகாதன். சிறுவர்கள் காத்யம்னா ஸ்நாக்ஸ்னு வச்சுக்கோ. காதித்தும் யோக்கியம் எல்லாமே காத்யம் தான். எனிதிங் தட் இஸ் ஃபிட் டு ஈட், தட் இஸ் சாப்பிடுறதுக்கு யோக்கியமா இருக்கிறது எல்லாமே காத்யம் தான். பட் நம்ம ஜெனரலா ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்துல யூஸ் பண்ணிக்கிறது. அத காத்யம் அகாதன். பாலகாஹ அகாதன் நமக்கு அதுதான் வேணும். கர்மபதத்தை பத்தி நம்ம இப்ப கவலைப்பட போறது இல்ல. பாலகாஹ காத்யம் காதித்தவந்தஹா. சோ காதித்தவான்ங்கிறது ஏகவச்சனம், இங்க அகாதன் பகுவச்சனம்ல இருக்கிறதுனால காதித்தவந்தஹா. அலிகன் பாலகாஹ சித்திரம், பாலிகாஹ சித்திரம் அலிகன். பாலிகாஹ பார்த்தோங்க ஸ்ரீலிங்கத்துல இருக்கிறதுனால அலிகன் அப்படின்னா லிக்கிதவதின்னு ஏகவச்சனம், லிக்கிதவத்யஹா. பாலிகாஹ சித்திரம் லிக்கிதவத்யஹா. லிக்கிதவந்தஹா நான் ரெண்டையுமே இங்க மிக்ஸ் பண்ணிட்டேன். ஏகவச்சனம் த்விவச்சனம் சாரி புல்லிங்கம் அண்ட் ஸ்ரீலிங்கம் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அபியாசம் கொடுத்துட்டேன். தனித்தனியா கொடுக்கறதுன்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் கன்சம்ஷன் கோசரம். ஓகே. சோ பிதரஹா காரியாலயம் அகச்சன். பிதரஹா பிதா பிதரோ பிதரஹா இது புல்லிங்கம். பிதரஹான்னு பார்த்துட்டு பாலஹா மாதிரி நினைச்சுட்டு விடக்கூடாது நீங்க. இல்ல எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா பாலகானா அகச்சத்து அப்படின்னு இருக்கும். இங்க அகச்சன் அப்படின்னு பகுவச்சனம்ல இருக்கும் பொழுதே அப்ப கர்த்திருப்பதம் ஏதோ பகுவச்சனமா இருக்கு. அப்ப இது பிதரஹாங்கிறது ராமஹா பாலஹா மாதிரி கிடையாது இது அப்படின்னு ஒரு ஸ்டெப் அஹெடா போய் யோசிச்சேன்னா இது பித்ரு சப்தம் பிதா பிதரோ பிதரஹா அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியணும். சோ
சோ பிதரஹா காரியாலயம் அகச்சன் அப்படின்னா பிதரஹா காரியாலயம் கதவந்தஹா. கதவான்ங்கிறது மைண்ட்ல இருந்ததுன்னா அந்த வான வந்தஹான்னு போட்டுட்டேன்னா பகுவச்சனம் ஆயிடும். யாரான ட்ரை பண்றேனா கதவந்தஹா அப்படின்னு சொல்லுவோம். மாதரஹா பாகம் அபூர்வன்னு சொல்றேன். சாவித்ரி பகினி சொல்லுங்க. நான் யோகாம்பல் பகினி சொல்றேன். யோகாம்பல் பகினி சொல்லுங்க. சாரி சாவித்ரி பகினியோட குரல் மாதிரி இருந்தது. ஓகே. மாதரஹா பாகம் அபூர்வன். மாதரஹ பாகம் கிருதவத்யஹ. கிருதவத்யஹ ஸ்ரீலிங்கத்துல வந்து இந்த ந கேட்காது. ஆமா, வான் வந்தௌ வந்தஹ அது கிருதவத்யஹ. மாதரஹ மாத்ரு ஸ்ரீலிங்கம். கபயஹ லங்காம் அகச்சன். கபயஹ லங்காம் கதவந்தஹ. கதவந்த. நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி இகாராந்த உக்காராந்த சப்தமா இருந்தா அந்த சப்த விவரணம் சொல்லிடுங்கோ, எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும். கபி சப்தம் புல்லிங்க சப்தம் அப்படின்னு சொல்லிட்டு கதவந்தஹன்னு சொன்னீங்கன்னா பகுநாம் பிரயோஜனம். இதுல வந்து இந்த லங்க லகாரம்ல அகச்சன் வரும்போதே அது இது ப்ளூரல் தெரிஞ்சுடுங்க மேடம். அகச்சன் அகச்சன் இருக்கிறதுனால இந்த கப்பையாங்கிறது பகுவச்சனம்ங்கிறது நமக்கு தெரியும். சோ இத கப்பையான்னு பார்த்த உடனே பாலகா மாதிரி நினைச்சுட கூடாது. அதுக்கு தான் சொல்லு நீனா. சோ கபிஹி கபிஹா கபையாக. ராட்சசாக வானரம் அபஷ்யன். இதுவும் வந்து ப்ளூரல். இது பண்ணிக்கிறேன் இருங்க. let me also unmute sorry mute myself. நீங்க யோகாம்பால் பகினி நான் அன்மியூட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு சொல்லுங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் அன்மியூட் நான் வந்து மியூட் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு இல்லையா? நான் ஸ்கிரீன் வரல மேடம். ராட்சசாக வானரம் அபஷ்யன். ராட்சசாக வானரம் திருஷ்டவந்தஹ. கரெக்டா மேடம்? கரெக்ட் பகினி, கரெக்ட். சரி. திருப்பியும் ஸ்கிரீன் போயிடுச்சு. ஒரு நிமிஷம். நான் வந்து அன்மியூட் பண்ணணும்னா நான் டாகல் பண்ணி இந்த சைடு வர வேண்டி இருக்கு. ஸ்கிரீன் திருப்பி போயிடுச்சு மேடம். ஒரு நிமிஷம். இல்ல நான் ஸ்கிரீன்ல இருக்கேன் இப்போ, அதனாலதான். ஓகே ஓகே சொல்லுங்க. நான் மியூட் பண்ணிக்கல, சொல்லுங்க. சரி. நெக்ஸ்ட் 5. ராட்சஸ்யாக த்ரிஜட்டாம் அப்ரிச்சன். இது வந்து ஸ்ரீலிங்கம் ப்ளூரல். ராட்சஸ்யாக த்ரிஜட்டாம். ஸ்ரீலிங்கம் சொல்லிடுங்க. ராட்சசி சப்தம். ஆமா, ராட்சசி சப்தம். ராட்சஸ்யாக த்ரிஜட்டாம் பிருஷ்டவத்யஹ. பிருஷ்டவத்யஹ பிருஷ்டவத்யஹ பிருஷ்டவத்யஹ. மகிளாக ஸ்லோகம் அவதன். மகிளாக ஸ்ரீலிங்கம் ப்ளூரல். மகிளாக ஸ்லோகம் உக்தவத்யஹ. உக்தவத்யஹ. ஜனன்யக ராமம் அஸ்மரன். ஜனன்யக ஸ்ரீலிங்கம் ப்ளூரல். ஜனன்யக ராமம். என்ன சப்தத்துக்கு ப்ளூரல்? ஜனனி சப்தம். ஜனனி சப்தத்துக்கு ஜனன்யக. ஜனனி சப்தத்துக்கு ப்ளூரல். ஜனன்யக ராமம் ஸ்மிருதவத்யஹ. சிஷவக சோபனாத் அபதன். சிசு சப்தத்தோட ப்ளூரல் அபதன். சிசு சப்தத்தோட ப்ளூரல். சிஷவக சோபனாத் பததவந்தஹ. பதிதவந்தஹ. நெக்ஸ்ட் தே சலச்சித்திரம் அபஷ்யன். தே வந்து ப்ளூரல்.
ते चलचित्रं दृष्टवन्तः ताः कथाम् अपठन् ताः श्रीलिंग प्लूरल ताः कथां पठितवत्यः yes भिक्षुकाः धनिकम् अयाचन्त भिक्षुक्यः भिक्षुकी शब्दं भिक्षुक्यः भिक्षुक्यः धनिकं नदी नद्यौ नद्यः मद्रि भिक्षुकी भिक्षुक्यौ भिक्षुक्यः अयाचन्त भिक्षुक्याः धनिकं याचित्याः याचित्यः याचितवत्यः याचितवत्यः इमे देवं ऐक्षन्तः ऐक्षन्त இது வந்து ஈக்ஷதே ஆத்மநேபதா ஈக்ஷதேயோட லங் லகாரம் பகுவச்சனம் அது ஐக்ஷந்தங்கிறது நீங்க ஈக்ஷிதவான் ஈக்ஷி அந்த இமே ஸ்ரீலிங்க ப்ளூரல் இல்ல இமே வந்து ப்ளூரல் இமே புல்லிங்க ப்ளூரல் இமே தேவம் ஈச்சிதவந்தः எஸ் ईशितवन्तः ते गुरुम् असेवन्त ते வந்து புல்லிங்கம் ப்ளூரல் ते गुरुम् सेवितवन्तः எஸ் கரெக்ட் इमाः अम्बाम् अनमन् इमा வந்து ஸ்ரீலிங்க ப்ளூரல் इमाः अम्बाम् नीतवत्यः नतवत्यः नमति नतवत्यः அது நயதி नयति ओके இது नमते ओके देव्यः भक्तान् अरक्षन् देव्यः स्त्रीलिङ्गं प्लूरल् देव्यः भक्तान् रक्षितवत्यः ताः अमिलन् ताः स्त्रीलिङ्गं प्लूरल् ताः मिलितवत्यः मिलितवत्यः थैंक यू सो मच भगिनी இப்போ அடுத்த அபியாசம் பாருங்க त्वं மத்தியம புருஷா உத்தம புருஷா வெச்சுண்டு ஆனா நமக்கு தவசு பிரத்யயத்துல எந்த டிஃபரன்ஸும் கிடையாது त्वं ஈஸ்வரம் அனமஹா அப்படின்னு சொல்றேன் நானு त्वं ஈஸ்வரம் அனமஹா ஆனா त्वं நீ ஈஸ்வரனை என்ன சொல்றது நமஸ்கரித்தாய் அப்படின்னு வச்சுப்போம் நீ ஈஸ்வரனை நமஸ்கரித்தாய் அப்படின்னு நம்ம இத சொன்னோம்னா அந்த நீ அப்படிங்கிறவா வந்து புல்லிங்கமா மேலா ஃபீமேலா நம்ம முன்னாடி ஒருத்தர் நிக்கிறா நீ வந்து நமஸ்காரம் பண்ணினாய் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நீங்கிறது வந்து புருஷால பார்த்து சொன்னோம்னா அப்ப அந்த துவத்து பிரத்யம் போடும் பொழுது त्वं ஈஸ்வரம் நதவான் அப்படின்னு சொல்லணும். இதே நம்ம ஒரு ஃபீமேல பார்த்து சொன்னோம்னா त्वं ஈஸ்வரம் நதவதி அப்படின்னு சொல்லணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சோ இது புல்லிங்கமா ஸ்ரீலிங்கமா தெரியாதுங்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு பிராக்கெட்ல கொடுத்துட்டேன். இப்ப त्वம்னு போட்டு நான் சொல்ற இந்த त्वம் நான் மீன் பண்ற இந்த त्वம் வந்து புல்லிங்கத்துவம். அதாவது என் பிள்ளைய பார்த்து சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என் பிள்ளைய பார்த்து त्वं ஈஸ்வரம் அனமஹா நீ ஈஸ்வரனை நமஸ்கரித்தாய் அப்படின்னு சொல்றேன் நான். சோ புல்லிங்கம்னு நான் சொன்னதுனால त्वं ஈஸ்வரம் நதவான் அப்படின்னு நீங்க வந்து அத தவத்து பிரத்யயத்துல சொல்லணும். இதே ஸ்திரீலிங்கம்னு நான் போட்டிருந்தேன்னா त्वं ஈஸ்வரம் நதவதி அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் நமக்கு தெரியாதுன்னா ரெண்டுமே கொடுக்கலன்னா நீங்க ரெண்டுமே சொல்லணும். त्वं ஈஸ்வரம் நதவான் இல்லைன்னா त्वं ஈஸ்வரம் நதவதி ரெண்டுமே. சோ ரெண்டுத்துக்குமே ஆப்ஷன் நமக்கு வந்து त्वं அப்படின்னா நதவானுக்கும் त्वं தான் நதவதிக்கும் त्वं தான். ஆனா அது வந்து இது பாத்துக்கணும் நம்ம வந்து நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன்னா நீங்க அந்த லிங்கத்துக்கு ஆன்சர் சொல்லணும். நான் ஸ்பெசிஃபை பண்ணலைன்னா ரெண்டுத்துக்குமே சொல்லணும். சோ त्वं புல்லிங்கம்னு நான் சொன்னதுனால त्वं ஈஸ்வரம் நதவான். त्वं ஸ்திரீலிங்கம் சொன்னதுனால त्वं அம்பாம் अपश्यहाना दृष्टवती ஏன்னா दृश् पश्य दृश् पश्यति தான் दृश् धातु தான் पश्यतिன்னு மாறுறது. ஆனா अपश्यहाன்னு சொன்னேன்னா दृश् தான் धातु. சோ दृष्टवती அப்படின்னு சொல்றோம். त्वं
அம்பாம் திருஷ்டவதி. யாராவது ட்ரை பண்றீங்களா தைரியமா? அகம் தேஹலீம் அகச்சம். ஹரிவோம். நான் வரேன். பண்ணுங்க பகினி. அகம் தேஹலீம் அகச்சம். अहम देहलीं गतवान गतवती और गतवती இல்லையே நான் அகம்னு புல்லிங்கம் போட்டுக்கேன். ஓகே गतवान. अहम भगिनीं अनयम्. अहम भगिनीं नीतवान नीतवती. यस वेरी गुड. यस. वयं विभक्तिम् अपठाम. வயம் புல்லிங்கம்னு கொடுத்துட்டேன் நான். புருஷா எல்லாம் சேர்ந்து மாதிரி. என்ன சொல்லணும் அப்போ? புல்லிங்கம்னா பட்டு தாத்துக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம் படித்தவான் படித்தவந்தா அவ்வளவுதான். படித்த விபக்திம் படித்தவந்தா அவ்வளவுதான். நான் புல்லிங்கம்னு போட்டதுனால. வயம் காரியம் அகூர்ம. வயம் காரியம் என்ன வரும்? இது வந்து கிருத்தவான் கிருத்தவதி. நான் அதை மட்டும் சொல்றேன். கிருத்தவான் கிருத்தவதி எதை அப்ளை பண்ணணும் இங்க? எதோ பகுவச்சனம் யூஸ் பண்ணணும் இங்க? நான் வயம் ஸ்ரீலிங்கம்னு கொடுத்துட்டேன். ஆமா. அப்போ வந்து கிருத்தவான் கிருத்தவதினா ஏதோ ஏதோ நீங்க பகுவச்சனம்ல சொல்லணும். ஆமா. கிருத்தவான் பகுவச்சனம் சொல்லுவேளா, கிருத்தவதியோட பகுவச்சனம் சொல்லுவேளா? கிருத்தவதி ஸ்ரீலிங்கம்ங்கிறதுனால கிருத்தவதி. ஆமா கிருத்தவதி. வெரி குட். சோ கிருத்தவதியோட பகுவச்சனம் நதி நத்யௌ நத்யஹ. நத்யஹ. ஓ கிருத்தவத்யஹ. அவ்வளவுதான். கிருத்தவத்யஹ. சோ வயம் காரியம் கிருத்தவத்யஹ. கிருத்தவத்யஹ. நான் இந்த இடத்துல நான் மீன் பண்றது அந்த வயம்ங்கிறது 5 லேடிஸோ 10 லேடிஸோ சேர்ந்து அப்படிங்கிற அர்த்தத்துல நான் சொல்லியிருக்கேன். ஓகே. யூயம் வித்யாலயம் அகச்சத. யூயம் வித்யாலயம் கதவத்யஹ. அவ்வளவுதான். கதவத்யஹ. யூயம் அபியாசம் அகுருத. யூயம் அபியாசம் கிருத்தவத்ய. புல்லிங்கம். கிருத்தவத்யஹ. கிருத்தவந்தஹ. கிருத்தவந்தஹ. புல்லிங்கம். புல்லிங்கம் இல்லையா? கிருத்தவந்தஹ. ஓகே. ஆமா. கிருத்தவந்தஹ. வயம் குரும் அசேவே மஹி. இது வந்து அசேவே மஹி. ஆமா நம்ம லங்லக்காரம் இன்னும் படிக்கல ஆத்மய பத தாத்து. ஆனாலும் இருக்கட்டும் கொடுத்துருக்கேன் நானு. நீங்க வந்து நமக்கு வேணுங்கிறது சேவித்தவான் சேவித்தவத்தி அவ்வளவுதான். சேவ் தாத்துக்கு இத்தவத்து பிரத்தியம் என்னன்னு தெரிஞ்சா போதும் நமக்கு. அவ்வளவு. வயம் குரும் சேவித்த மத்யஹ வா? மத்யஹ. வயம் குத்ர அப்படஹ. வயம் குத்ர அப்படஹ. त्वं कुत्र अपठः. எங்கே படித்தாய்? எங்கே படித்தவத்யஹ. ஏகவச்சனம் தான ஸ்வம். படித்தவதி. அவ்வளவுதான். வெரி குட். படித்தவதி. ஸ்வம் குத்ர படித்தவதி. நீ எங்க படித்த அப்படின்னு அர்த்தம். त्वं कथा आगच्छ. त्वं कथा आगच्छ. त्वं कथा गतवान्. ஆகத்தவான். இது ஆகத்தவான். நீ எப்போ வந்த அப்படின்னு. நீ எப்பொழுது வந்தாய்? त्वं कदा आगतवान्. யூயம் குதஹ ஆகச்சதஹ. யூயம் குதஹ ஆகத்யவந்தஹ வா? ஸ்ரீலிங்கம்.
ஸ்ரீலிங்க வத்யஹ ஆகத்ய வத்யஹ ஆகதவத்யஹ ஆகதவத்யஹ ஆகதவதி ஆகதவத்யஹ ஆகதவதி அதனால ஆகதவத்யஹ யூயம் கம் அஸ்மரத யாரை நினைத்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் யாரை நினைத்தீர்கள்? ஸ்மரத வத்யஹ எது வேணா சொல்லலாம் இல்லையா? ஸ்ரீலிங்கம் அதனால ஸ்மிருதவத்யஹ ஸ்மிருதவத்யஹ. அஹம் தேவாலயம் அகச்சம் அஹம் தேவாலயம் கதவத்யஹ கத ஏகவச்சனம் தான அஹம் அஹம் கதவதி கதவதி அவ்வளவுதான். கதவதி. வயம் பரீட்சாம் அலிகாம வயம் பரீட்சா இது எது வேணாம் உங்க இஷ்டத்துக்கு எது வேணா சொல்லலாம், ரெண்டும் சொல்லலாம். லிகித வத்யஹ லிகித வத்யஹ சொல்லலாம், இல்லனா வயம் பரீட்சாம் லிகிதவந்தஹ வந்தஹ. தம் சந்தியாவந்தனம் அகரோஹோ த்வம் சந்தியாவந்தனம் புல்லிங்கனாக்க கிருத்தவான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். த்வம் ஸ்லோகான் அவதஹ த்வம் ஸ்லோகான் ஸ்ரீலிங்கன வதக்கு உக்தவதி 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 த்வம் ஸ்லோகான் உக்தவதி உக்தவதி. யூயம் அக்ரீடத யூயம் கிரீடிதவத்யஹ கிரீடிதவத்யஹ ரெண்டுமே சொல்லலாம். கிரீடிதவந்தஹ நான் மென்ஷன் பண்ணல, ரெண்டுமே சொல்லலாம். யூயம் கிரீடிதவந்தஹ யூயம் கிரீடிதவந்தஹ வத்யஹ. இப்ப என்ன பண்ணிருக்கேன், இந்த அபியாசத்துல லட்டு லகாரம் கொடுத்துட்டேன். ராமஹா வனம் கச்சதி அப்படின்னு சொன்னேன். நீங்க லங் லகாரமும் திஸ் அபியாசம் வில் ஹெல்ப் யூ டு கெட் லங் லகார ரூபம் ஆல்சோ அண்ட் இக்தவத்து பிரத்யம் ரெண்டும். சோ ரெண்டு ஆன்சர் கொடுக்கணும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும். ராமஹா வனம் கச்சதினா ராமஹா வனம் அகச்சத்துன்னு லங் லகாரத்துல சொல்லணும். ராமஹா வனம் கதவான் அப்படின்னு இக்தவத்து பிரத்யமும் யூஸ் பண்ணி சொல்லணும். சோ ஒருவனுக்கும் ரெண்டு ஆன்சர் கொடுக்கணும். நீங்க ஒரு 2 minutes டிஸ்கஸ் பண்ணிட்டே இருங்க. நான் ஒரு 2 minutesல ஜாயின் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் சாரி, ஒரு 2 minutes. ஸ்கிரீன் ஷேரிங் போட்டாங்களே. कविः काव्यं लिखति कविः काव्यं लिखति ஹலோ, நம்ம யாராவது சொல்லாம தெரிஞ்சவா பாத்துக்கிட்டோம் இல்லையா? சொல்லலாம் சொல்லலாம் சொல்லலாம். எனக்கு முதல்ல இது மாத்திரம் தெரிஞ்ச மாதிரி இருக்கு. கவி காவியம் லிக்கதி, கவி காவியம் அலிக்கத்து அலிக்கத்து. அவரு சாவித்திரியோ அவளை சரியா சொல்லட்டும், யோகாம்பாவம். அப்புறம் கவி காவியம் லிக்கித்தவான் பாட்டு லிக்கித்தவான்.
लिखितवान् लिखितवान् सः हस्त्यकणिकां वदति सः हस्त्यकणिकाम् हास्यकणिकां हास्यकणिकां वदति अवदत् உக்தவான் அப்படி சொல்லலாம் இல்லாட்டா நமக்கு ஹரதி ஹரக்கு வந்து அகரதுண்டா அகரத் ராவணஹா சீதாம் ஹரிதவான் ஹரவா இல்ல हरितवान् वैदेही राक्षसीं पश्यति दृष्टवती पश्यத்துக்கு அபஷ்யத்தான் अपश्यत् இன்னொன்னு வந்து இதுல எழுதும்போது திருஷ்டவதி ஓகே அடுத்து गुरुः उपदेशं करोति गुरुः उपदेशं अक्रोति मैडम இருந்தேன் ஒரே ஒரு கரெக்ஷன் ராவணஹா சீதாம் கிருத்தவான் சொல்லணும் ஹரதி அகரத்து கரெக்ட் இன்னொன்னு வந்து கிருத்தவான் கிரு தாத்து இதுக்கு அதனால கிருத்தவான் அப்படின்னு சொல்லணும் இதுக்கு ஆமா அப்புறம் கரோத்திக்கு வந்து அகரோத் நீங்க லங்லகாரம் ஸ்லைட் எடுத்து பார்த்தீங்கன்னா பிபிடி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கரோத்திக்கு வந்து அகரோத் குருஹு உபதேசம் அகரோத் குருஹு உபதேசம் ஆமா அகரோத் கரோத்தி அப்படியேதான் வரும் அகரோத் அப்படின்னு வரும் அந்த தீ மட்டும் இத்தா மாறும் முன்னாடி ஆப்போசிட் குருஹு உபதேசம் கிருத்தவான் அகரோத் கிருத்தவான் தருகு பததி அப்படின்னா தருகு அப்பத்தத்து இல்லைன்னா தருகு பதித்தவான் கொடியெல்லாம் சொல்றாங்க குரு சப்தம் இருக்கு இப்ப தேனுகு திருணம் சாததி அப்படின்னா எப்படி சொல்லுவேன் இன்னொன்னு ஓகேயா ஏழு விட்டோம் விட்டுட்டோம் ரைட் पठितवती अहम ग्रामे वसामि 12 சொல்லுங்க பார்க்கலாம் अहम ग्रामे वसामि आवसना अवश्य சொல்லிருக்கேன் நீங்க அவசரத்துன்னு சொல்ல அகம் அவசம் லங்லகாரம் வரும்பொழுது லங்லகாரத்துல புருஷ பேதம் உண்டு அதை பார்த்துக்கணும் சவத்து பிரத்தியம் வரும்போது பிரச்சனை இல்ல புல்லிங்கம்னு சொல்லிட்டதுனால உஷித்தவான் அப்படின்னு சொல்லிடலாம் அகம் கிராமே உஷித்தவான் அந்த வருஷதாத்துக்கு என்ன இஷ்டவத்து பிரத்தியமோ அது அந்த இடத்துல நம்ம யோசிக்க வேண்டாம் லங்லகாரம் வரும்பொழுது புருஷ பேதம் அதே மாதிரி துவம் குதஹ ஆகச்சசி அப்படின்னு கேளு துவம் குதஹ ஆகச்சசி நீங்க இருந்து
ஆகச்சஹா இல்ல ஆகதவான் புல்லிங்கமா இருந்தா ஆகதவான். So இத நீங்க பண்ணும்பொழுது you will understand that தவத்து பிரத்யம் is relatively easier than லங்லகாரம் for usage. பாருங்க இங்க தொம்னு வரும்பொழுது நமக்கு உடனே மாத்த வேண்டி இருக்கு. பாருங்க அகச்சஹா அப்படின்னு யோசிக்க வேண்டி இருக்கு. அகம்னு வந்தா அவசம் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்க வேண்டி இருக்கு. ஆனா தவத்து அந்த அட்வான்டேஜ் இதுல இருக்கிறதுனால இட் இஸ் வெரி ஈஸி டு. இன்னும் நிறைய இருக்கு அபியாசம், டீடைல்டா போகல. இதோட முடியறது இஷ்டவத்து பிரத்யம். இது நீங்க வந்து சின்சியரா ட்ரை பண்ணுங்க. இந்த அபியாசத்தை நீங்க பண்ணினீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கரெக்டா லங்லகாரத்துக்கும் இஷ்டவத்து பிரத்யத்துக்கும் எப்படி பிரயோகம் பண்ணணும் பிரயோகம் புரிஞ்சுடும். இதுல வந்து புருஷபேதம் இருக்கு, அதுல புருஷபேதம் கிடையாது. அட்டம் பண்ணி பாருங்க இந்த அபியாசத்தை. நீங்க இப்ப டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல, இதுக்கு மேல பண்றதுக்கு 12:50 ஆயிடுறது ஆல்ரெடி. இப்போ இவ்வளவு படிச்சோமே நம்ம இஷ்டவத்து பிரத்யம் படிச்சோம் இல்லையா? இந்த பிரத்யத்தை பிரயோகம் எங்க காவியங்கள்ல எல்லாம் இந்த பிரத்யத்தை பிரயோகம் பண்ணுவாளா அப்படின்னா வெரி சாரி டு சே, இந்த பிரத்யம் வச்சு காவியங்கள் வந்து ரொம்ப 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 யாரா பேரி ராமனா மனமான நீங்க வல்ல வீசி தேடினாலும் உங்களுக்கு கிடைக்காது. ரொம்ப கம்மி. நான் சொல்றது என்ன சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஸ்லோகம் படிக்கிறேன்னா ஒரு இடத்துலயோ இருந்தா ரொம்ப ஜாஸ்தி. அவ்வளவுதான். அந்த ரேஷியோல தான் இருக்கு. ஒரு ஸ்லோகத்துல ஐயோ ஒரு இடத்துலதான் இருக்கு. பண்ணிக்கணும். பகினி வாய்ஸ் பிரேக்கா இருக்கு. நிறைய அன்மியூட்ல இருக்கா பகினியா? ஓ ரைட் ரைட் ரைட். Okay, so this pratyaya is very rare. காவியங்கள்ல பார்க்க முடியாது. அண்ட் இத வந்து ஒரு ப்ரௌட ரொம்ப ஒரு நல்ல ஸ்டாண்டர்டு சம்ஸ்கிருதமாவும் பார்க்க மாட்டா. நிறைய விஷயம் தெரிஞ்சவா, சம்ஸ்கிருதத்துல நிறைய படிச்சவா, நல்ல ரொம்ப ஸ்டாண்டர்ட் சம்ஸ்கிருதம் பேசுறவா, நல்ல உச்ச ஸ்தரத்துல நல்ல ஸ்தரமான ஒரு சம்ஸ்கிருதம் பேசுறவா, வந்து மெச்சோர்ட் சம்ஸ்கிருதம் பேசுறவா வந்து இஷ்டவத்து பிரத்யத்தை வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலி இஷ்டவத்து பிரத்யம் யூஸ் பண்ணினா ரொம்ப அது வந்து ஒரு நல்ல சம்ஸ்கிருதமாவே கன்சிடர் பண்றது கிடையாதுங்கிறது தான் உண்மை. இதெல்லாம் ரெக்கார்ட் வேற ஆயின்னு இருக்கா போச்சு. ஓகே, டசன்ட் மேட்டர், தட் இஸ் த ஃபேக்ட் ஆக்சுவலி. ஸோ இஷ்டவத்து பிரத்யம் யூஸ் பண்ணி ஒரு நம்ம பேசினாலே ஒரு கொஞ்சம் ஒரு இது சுமாரான சம்ஸ்கிருதம் தான், இதுக்கு ஒன்றும் பெருசா சம்ஸ்கிருதம் தெரியாதுங்கிற மாதிரி, ஒரு ரொம்ப பெரிய நல்ல சம்ஸ்கிருதம் தெரியாதுங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். ஆக்சுவலி நல்ல விஷயம் தெரிஞ்ச வாக்கிட்ட போய் பேசும் பொழுது அப்கோர்ஸ். ஆனா விவகாரத்துக்கு வந்து நமக்கு ரொம்ப ஈஸி. லங்லகாரத்தை பிரயோகம் பண்ணி சம்பாஷணம் பண்ற சந்தர்ப்பத்துல வந்து இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்கிறதுனால சம்ஸ்கிருத பாரதியில முதல்ல பூத காலத்துக்கு வந்து லங்லகாரத்தை சொல்றதுக்கு முன்னாடி இதை சொல்லி கொடுத்துருவோம் சம்பாஷண சிபிரத்திலேயே. 10 days ஸ்போக்கன் சம்ஸ்கிருத்லயே முதல்ல இஷ்டவத்து பிரத்யத்தை தான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டியூரிங் த கோர்ஸ் தான் லங்லகாரமே இன்ட்ரடியூஸ் பண்ணுவா. ஆனா இப்ப இது ஒண்ணும் பிரயோஜனப்படாதுன்னா இப்ப என்னத்துக்கு இவ்வளவு தூரம் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி 1.5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இதை நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா அடுத்த பிரத்யம் இருக்கு பாருங்க, இக்த பிரத்யம் படிக்க போறோமே. நாளைக்கு கிளாஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோன்றது. உங்களோட சௌகரியம் சொல்லுங்க. மேபி நாளைக்கு ஒரு நாள் கிளாஸ் வச்சுட்டு இந்த இக்தவத்து பிரத்யத்தை கொஞ்சம் கவர் பண்ணிட்டு அப்புறம் விஜயதசமிக்கு அப்புறமா வச்சுக்கலாமோ அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். உங்களோட சௌகரியம் சொல்லுங்க. பிகாஸ் நவராத்திரி முன்னாடி ஒரு 2-3 days முன்னாடி உங்க எல்லாருக்கும் வேலை இருக்குமோ அப்படிங்கறதுனால ஐ டேக்கன் திஸ் டிசிஷன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு கிளாஸ், இல்ல வெட்னஸ்டே வேணும்னா இன்னொரு கிளாஸ் கூட வச்சுக்கலாம். இல்ல நாளைக்கோட முடிச்சுடலாம் கிளாஸ். மினிமம் 2 classes a week கண்டிப்பா இருக்கணும். அதனால இன்னைக்கு ஒரு கிளாஸ், நாளைக்கு ஒரு கிளாஸ் நினைச்சுட்டு இருக்கேன். சோ நாளைக்கு கிளாஸ்ல இந்த இக்த பிரத்யம் படிக்க போறோம் பாருங்க. இந்த இக்த பிரத்யம் நீங்க பார்த்தீங்கன்னா தவத்து பிரத்யத்தும் இக்த பிரத்யத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டா, தவத்து பிரத்யத்தோட நம்ம ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவா. தமிழ்ல அதுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்க்கு என்னன்னு எனக்கு தமிழ்ல தெரியாது. தமிழ் தான் படிச்சேன் நான், அசிங்கமா இருக்கு சொல்றதுக்கு. எஸ், எனிபடி ஹெல்பிங் மீ? செய்வினை செய்பாட்டு வினைன்னு ஏதோ சொல்லுவாங்க. எஸ்,
கரெக்ட் 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 கரெக்ட். அதான் மெயின். அதான் எஸ் எஸ் கரெக்ட். சோ அந்த இக்தவத்து பிரத்யயத்தோட பாசிவ் வாய்ஸ் தான் இக்த பிரத்யம். இக்தவத்து பிரத்யம் இப்ப நம்ம படிச்சலாம் அவன் போனான், அவன் போனான், நான் போனேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ்ல தானே இருக்கு. கரெக்ட் தானே? அதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ் தானே. நான் போனேன், நான் வந்தேன், நான் சாப்பிட்டேன், அவன் சாப்பிட்டான், அவன் உட்கார்ந்தான், அவன் நீ போனாய், நீ வந்தாய் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்சஸ் இல்லையா? சோ அதனுடைய பாசிவ் வாய்ஸ் தான் இக்த பிரத்யம். ஏன் இந்த இக்த பிரத்யம் நாங்க சொல்றது, இந்த இக்த பிரத்யத்தை ஃபர்ஸ்ட் லெவல்லயே டீச் பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் லெவல் ஃபுல்லா விட்டுட்டு தவத்து பிரத்யத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டு இக்தவத்து பிரத்யம் இஸ் ஜெனரலி டாட் அட் த எண்ட் ஆஃப் ஃபேக் எண்ட் ஆஃப் செகண்ட் லெவல். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9 மாசம் 10 மாசம் சம்ஸ்கிருதம் படிச்சு பாக்கி பிரத்யங்கள் எல்லாம் வேற என்ன இன்னும் இதெல்லாம் நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த இக்த பிரத்யத்துக்கு வருவோம். ஆனா அவங்க சொல்லிக் கொடுக்க சொல்லியிருக்காங்கிறதுனால ஐ எம் இன்ட்ரோடியூசிங். hope you all can take it in the positively and cope up பண்ணிடுவேல அப்படின்னு நான் நம்புறேன். பாப்போம் சுவாமி அனுகிரகம் எப்படின்னு எனக்கு தெரியல. So basically இக்தவத்து பிரத்யம் is an active voice, இக்த பிரத்யம் is going to be passive voice. ஏன் இந்த இக்த பிரத்யத்தை இப்பயே சொல்லி கொடுக்கணும், இது 2வது லெவல் இன்னும் ஒரு 4-5 மாசம் கழிச்சு எடுக்கலாமே இத அப்படின்னு கேட்டேன்னா, அப்படியே ஸ்லோகங்கள்ல ராமாயணம் எல்லாம் எடுத்தேன்னா கொட்டி கிடக்கும். இந்த இக்த பிரத்ய ரூபம் அப்படி கொட்டுனா கொட்டி கிடக்கும். ஒரு எவ்ரி ஸ்லோகம், எவ்ரி செகண்ட் ஸ்லோகம் யூ கேன் see an இக்த பிரத்ய ரூபம். தவத்து பிரத்யம்க்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் இந்த இக்த பிரத்யம். எவ்வளவுக்கு எவ்வளவு தவத்து பிரத்யத்தை அவாய்ட் பண்ணுவாளோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த இக்த பிரத்யத்தை யூஸ் பண்ணிப்பா. நல்ல விஷயம் தெரிஞ்சவா சம்ஸ்கிருதத்துல. சோ அவ நார்மல் சம்பாஷணத்திலேயே இந்த இக்த பிரத்யத்தை போட்டு சம்பாஷணம் பண்ணினானா that is considered to be very matured Sanskritam and very standard Sanskritam, and it is generally done only by people who have very well versed with the language and subject knowledge. நிறைய இருக்குவா இந்த இக்த பிரத்யத்தை நிறைய விவகாரத்துல யூஸ் பண்ணுவா. அந்த ஸ்லோகங்கள்லயும் நிறைய பார்க்கலாம். இந்த ஸ்லோகங்கள்ல ततो रावणनीताया सीताया शत्रुकर्षणः येष பகவன் வேஷ்டும் சரணாச்சரித்தே பத்தின்னு சுந்தரகாண்டத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம். அதுல இந்த நீதாயாக அப்படின்னா அந்த நீதா அப்படிங்கிறது இந்த நயத்தில இருந்து கொண்டு வர இக்த பிரத்ய ரூபம் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எவ்ரி செகண்ட் ஸ்லோகம் இந்த இக்த பிரத்யத்தோட பிரயோகம் நிறைய இருக்கு காவியங்கள்ல. நான் சொல்றது நம்ம ஜென்ரலா ஸ்லோகங்கள்ல ரொம்ப பார்க்க முடியாது இந்த இக்த பிரத்யத்தை. காவியங்கள்ல நிறைய இருக்கிறதுனால இந்த இக்த பிரத்யத்தை நம்ம இப்பயே படிச்சுட போறோம். So come prepared class, miss பண்ணிடாதீங்க. Active voice to passive voice conversion, it is very interesting provided shabda jnanam asti chet. Shabda jnanam asti chet etat vishaya ayam vishayah saralah bhavishyati. Shabda jnanam nasti chet kashtam bhavati eva. அவ்வளவுதான். சரியா? So shabda jnanam especially prathama vibhakti, dvitiya vibhakti and tritiya vibhakti. இந்த 3 விபக்தியும் எல்லா இப்ப நம்ம படிச்ச எல்லா சப்தாஸ்க்கும் இந்த 3 விபக்தி உங்களுக்கு நல்லா தரவா தெரிஞ்சதுன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் கன்வர்ஷன் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கு உள்ள ரூல்ஸ் மட்டும் நான் சொல்லிட்டேன்னா விது நீங்க பண்ணிடலாம், ஈஸியா பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது, இப்ப நாம என்னெல்லாம் கிரியாபதம் நீங்க படிச்சிருக்கோமோ இக்தவத்து பிரத்யத்துல, அந்த இக்தவத்து ரட்சித்தவான் தாவித்தவான் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆனா ததாத்தின்னு சொன்னா தத்தவான் தான் இருக்கு, தஜித்தவான் கிடையாது. பச்சத்தின்னு சொன்னா பக்குவவான் அப்படின்னு இருக்கு. இந்த ரூபம் நன்னா மைண்ட்ல நிக்கணும். இக்தவத்து பிரத்யம் அதனாலதான் அதுக்கு ரெண்டும் கனெக்ட். சோ இந்த இக்தவத்து பிரத்ய ஃபார்ம்ஸ் இந்த ரூபம் நன்னா மைண்ட்ல நிக்கணும். இது நன்னா நின்னு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பிரதமா த்விதியா அண்ட் திருத்தியா விபக்தி ஆஃப் ஆல் த சப்தாஸ், whatever shabdas we have done so far, இந்த ரூபம் நன்னா மைண்ட்ல நின்னுருக்குன்னா இக்த பிரத்யம் is very very simple. So இதுதான் basic requirement for இக்த பிரத்யம் is இக்தவத்து பிரத்யம்